பகவான் யோகிராம் சுரத்குமாரை சிலர் ஞானியாக பார்ப்பாங்க, சிலர் யோகியாக பார்ப்பாங்க. அவர் எப்படி பார்த்தாங்க? யோகிராம் சுரத்குமாரை பகவான் இல்லை ஒரு யோகி அல்லது வெறும் சாதாரண ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவருங்கிற லெவலில் கூட சொல்வதற்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனால் யோகிராம் சுரத்குமார் அவரை தன்னை எந்த காரணத்தை கொண்டும் குருவாகவே தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்காத ஒரு நபர். அவர் எல்லா இடங்களிலும் தன்னை பிறரிடம் பழகும்போது நண்பராகத்தான் பார்த்தார். யோகிராம் சுரத்குமார் அவர்கள் ராமநாமத்தை சொல்லி சொல்லி முக்தி அடைஞ்சவர். ஆனால் அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கு யோகிராம் சுரத்குமார் உடைய அந்த நாமம் யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராயா அப்படிங்கிற அந்த நாமத்தை சொல்கிறார். அவர் ராமநாமத்தை கொடுக்காம இந்த நாமத்தை ஏன் கொடுத்தாரு அப்படிங்கிற கேள்வி. இந்த யோகிராம் சுரத்குமார் என்கிற பேர் எனக்கான அடையாளம்ங்கிறது கிவன் பை காட். ஸோ அப்போ காட் ஏதோ ஒரு பொருளை ஒரு பேரை கொடுக்குறாரு அப்படின்னும் போது அதே தான் அவர் மந்திரமாக மாத்துறார். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராயா. யோகிராம் சுரத்குமார் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் சில சித்தர்களாக இருக்கட்டும், நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். அவங்க கையில் சிகரெட் இருக்கும். இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறது? ஃபென்சிங் ஆஃப் யோகி அப்படின்னு. யோகி மட்டுமல்ல, பல்வேறு மகான்கள் தனக்கென்று ஒரு வேலிகளை அமைத்துக் கொள்வார்கள். சிகரெட் இருக்கு அப்படிங்கிறதால அவரே தம் அடிக்கிறார், அவர்கிட்ட போய் என்ன கேட்கறது, பாதி பேர் போயிடுவான். இது ஒரு வகையான ஃபனலிங் டவுன் ப்ராசஸ். ஸோ 1,00,000 பேரில் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்காகத்தான் குரு விதமாக அது மாதிரி வைக்கிறார். அதை சோதனைகள்னு வச்சுக்கலாம், இல்லை தன்னை சுற்றி இருக்கிற வேலிகள்னு வச்சுக்கலாம். பாலகுமாரன் ஐயா பகவான் யோகிராம் சுரத்குமார் கிட்ட கடவுளை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த நிகழ்வை பற்றி உங்களோட புரிதலில் நீங்கள் சொல்லுங்கள். குண்டலினி எழுச்சி நடக்கும் போது பாலகுமாரனுக்கு see that hill அப்படின்னு காட்டுறாரு. அப்போது அது ஒரு கவிழ்த்து வைக்கப்பட்ட பாத்திரம் போல, ஒரு டம்ளர் போல உள்ள ஹேலோவாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு பாலகுமாரனும் பல இடங்களில் சொல்லியிருக்காரு, ஆவணமும் படுத்தியிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்னி. திருவண்ணாமலை மகான் யோகி ராம் சுரத்குமார் அவர்கள் பல மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றின, பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய செயின்ட். அவருடைய பெயரை சொல்லியே வாழ்க்கை மாறின நிறைய அனுபவங்களை பற்றி அவருடைய டிவோட்டிஸ் சொல்லியிருக்காங்க. அவர் காட்டின அந்த ஆன்மீக பாதை ரொம்ப ஆழமானது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அவர் காட்டின பாத்தை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி அவரை பற்றின ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். யோகி ராம் சுரத்குமார் அவர்கள் அப்படிங்கிறவர் யார், எங்கே பிறந்தார், அவர் என்னவா இருந்தார், திருவண்ணாமலைக்கு அவர் சந்தித்த அனுபவங்கள் என்ன, டிவோட்டிஸோட எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன, இந்த மாதிரி சில ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதை டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு வந்தது. அதை பற்றி பேசுகிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட ரைட்டர் சரஸ்வதி சுவாமிநாதன் அவர்கள் இருக்காங்க. சரஸ்வதி சுவாமிநாதன் அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் பேசிக்லி அ ரைட்டர். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. குறிப்பாக யோகி ராம் சுரத்குமார் அவர்களை பற்றின நிறைய புத்தகங்கள் எழுதி டிவோட்டிஸோட எக்ஸ்பீரியன்ஸஸை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. யோகி ராம் சுரத்குமார் அவர்கள் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்த ரைட்டர் பாலகுமாரன் ஐயா அவர் கூட ரொம்ப நெருக்கமாக ட்ராவல் பண்ண ஒரு வாய்ப்பு அவருக்கு இருந்திருக்கு. ஸோ யோகி ராம் சுரத்குமார் அவர்களை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அவர் இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். திருவண்ணாமலை மகான் யோகி ராம் சுரத்குமார் அவரை பற்றின ஒரு வீடியோ பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஓகே, வெரி ஹாப்பி தட் யூ ஆர் ஹியர். பகவானை பார்த்துருக்கீங்க, பாலகுமாரன் ஐயா கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், யோகி அவர்களை பற்றின பல புத்தகங்கள் நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஸோ ரொம்ப சரியான நபர் இன்றைக்கி உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப சந்தோஷம். உண்மையில் நான் அக்னி ஒரிஜினல்ஸுக்கு மிக்க நன்றியும், இந்த சந்திப்பு நிகழ்வதற்கு பின்னணியில் ஒரு முக்கிய கருவியாக இருந்த மெய்யோகம் ரகுராம் மாஸ்டருக்கும் நன்றியை கண்டிப்பாக நான் தெரிவிக்கணும். இதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா, நீங்கள் ரமணரை பற்றி ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக ரமணருக்கு பிறகு அங்கு மிகவும் பலரால் அறியப்பட்ட ஒரு நீட்சியாகத்தான் திருவண்ணாமலையில் யோகிராம் சுரத்குமார் இருக்கார். அப்படி ஒரு யோகிராம் சுரத்குமாரை பற்றி இந்த ஒரு வியாழக்கிழமையில் பேசுவது அப்படிங்கிறது கண்டிப்பாக மகான்களால் நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக யோகி அவர்களுடைய ஆசீர்வாதம் இந்த கான்வர்சேஷன் இருக்கும்னு அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பகவான் யோகி ராம் சுரத்குமாரை சிலர் ஞானியாக பார்ப்பாங்க, ஓகே, சிலர் யோகியாக பார்ப்பாங்க, சிலர் அவரை பகவான் அப்படின்றாங்க. என்னை போன்றவர்கள்
குருவாக பார்க்குறோம். ஓகே. அவர் எப்படி பார்த்துக்கிட்டார்? யோகிராம் சுரத்குமாரை பகவான், இல்லை ஒரு யோகி, அல்லது வெறும் சாதாரண ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவருங்கிற லெவலில் கூட சொல்வதற்கு ஆட்கள் இருக்காங்க. அது எல்லாமே அவர்களுடைய புரிதல். ஆனால் யோகிராம் சுரத்குமார் அவரை தன்னை எந்த காரணத்தை கொண்டும் குருவாகவே தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்காத ஒரு நபர். அவர் எல்லா இடங்களிலும் தன்னை பிறரிடம் பழகும்போது நண்பராகத்தான் பார்த்தார். அவர் சொல்கிற வார்த்தையை திஸ் பெக்கர் ஹேஸ் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஹேஸ் நோ டிசைபிள்ஸ் அண்ட் டிவோட்டிஸ்ன்றார். ஸோ அவர்களுக்கு பக்தர்களும் கிடையாது, அவருக்கு சீடர்களும் கிடையாது. அவர் எல்லாருக்கும் நண்பராகத்தான் பழகினார். அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை முழுக்கவே இருந்திருக்கு. பகவான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நாம் நம்மளை கீழே இறக்கிக்கிட்டு அவரை உயர்த்தி அவருடைய நிழலிலேயே இருந்துடலாம், அவராக வேண்டாம்ங்கிற நபர்களுடைய எண்ணமாகத்தான் இருக்குது. ஆனால் யோகிராம் சுரத்குமாரை என்னுடைய சிற்றறிவிக்கு புரிந்து கொண்ட வகையில் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு சாதாரண ஒரு ஆசிரியராக இருந்த ஒரு நபர், மிக சாதாரணமாக ஒரு 4 குழந்தைகளுக்கு தந்தையாக, ஒரு மனைவியுடன் இருந்து சகோதரர்களுடன் வாழ்ந்த ஒரு தென்னிந்திய வடக்கு காசிக்கு அருகில் இருந்து ஒரு நபர் தென்னிந்தியாவுக்கு வரார் அப்படின்னா அவருடைய தேடல் என்ன ஆழமாக இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது அவர் ஒரு யோகி மகான் அப்படி என்பதை தவிர அவர் ஒரு ரோல் மாடல். நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தனோ அந்த இடத்துக்கு நீயும் வரலாம், நான் எப்படி இறை தரிசித்தனோ அப்படி நீயும் தரிசிக்கலாம் என்று எல்லோருக்கும் உரைத்த ஒரு வழிகாட்டியாக தான் நான் பார்க்குறேன். அப்படி ஒரு நண்பராகத்தான் பார்க்குறேன். ஈவன் என் நண்பர்கள்கிட்டலாம் பேசும்போது அவர் யோகி மகான் அப்படின்லாம் பேசுறதில்ல, ஒரு நண்பர்கள்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த பிரார்த்தனையாக கூட போய் நின்று கை கூப்பி கூட நான் பிரார்த்தனை செய்ததில்லை. என்னுடைய ஆசைகளை உள்மனதில் பேசும்போதே அதற்கான விடைகளை அவர் தந்திருக்கார். எனக்கு மட்டும் இல்லை, என்னை சார்ந்து நிறைய நண்பர்கள், வெளியில் சொல்லாமல் பல பேருக்கும் இந்த அனுபவம் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அவர் கண்டிப்பாக இந்த பகவான், யோகி, இந்த ஞானி, இந்த வரையறைகளுக்குள்ளே அடைப்பட்டவர் இல்லை. அதை தாண்டி நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அவர் தன்னை ஒரு கண்ணாடி போல தான் வைத்து கொண்டிருந்தார். ஒரு எழுத்தாளர் ஜெயமோகன் வரார், அவருக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவார். பாலகுமாரன் வரார், அவருக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். கம்யூனிசம் பேசுகின்ற பவா செல்லதுரை வரார், அவருக்கு ஏற்ற மாதிரி ரிப்ளை பண்ணுவார். இப்படி பல விதமான ஆளுமைகள். ஈவன் நாம் அறிந்து கொண்டிருக்கின்ற இளையராஜா கூட, இளையராஜா அவருடைய சந்நிதியில் பல நாட்கள் இருந்திருக்கார், சன்னதி தெரு வீட்டில். இப்படி அவரவருக்கு ஏற்ற வகையில் அவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர்களுக்கு உரிய அவர்கள் மனோநிலைக்கு ஏற்ற மாதிரி வேற ஒரு குருவிடமோ அல்லது வேறு ஒரு பாதையோ அவர் காட்டியிருக்கார். அவருடைய திருவண்ணாமலை நாட்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, அதை பற்றி பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ரமணருக்கு எப்படி ஒரு மரண அனுபவம் முக்தியை கொடுத்ததோ அதே மாதிரி யோகிராம் சுரத்குமாருக்கும் ஒரு பறவையோட மரணம் அவரை ஆன்மீக பாதையில் செலுத்திச்சு. அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் எங்களுக்காக நீங்கள் சொல்லுங்கள். 1918 டிசம்பர் 1 பிறந்தவர். அவருடைய 13வது வயதில், அவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா நர்தரா, காசிக்கு பக்கத்தில் பிறக்கிறாரு. அந்த பலியா டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஊரில் அவர் பிறக்கிறார். அங்கே ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, காசியில் இருக்கிற மகான்கள், சாதுக்கள், துறவிகள், இல்லை எந்த விதமான நபர்களுக்கும் கங்கா பிரதட்சணம் அப்படிங்கிறது ஒரு பழக்கம். அதாவது கங்கை துவங்கிய இடத்திலிருந்து கங்கை கடலில் கலக்கின்ற இடத்துக்கு வரைக்கும் ஆல்மோஸ்ட் 4000 கிலோமீட்டர்ஸ் நடந்து கங்கை கரையோரமாகவே பயணம் பெற்று கடைசியாக அதை முடிப்பாங்க. இதுக்கு பேர் கங்கா பிரதர்ஷனம் பேர். இந்த கங்கா பிரதர்ஷனம் செய்கின்ற வழியில் இருக்கிற ஊர் தான் இந்த நர்தராங்கிற ஊர். ஸோ இங்கே பல பேர் தங்குவாங்க. இப்படி தங்கும்போது அவங்களுக்கு உணவளிக்கிறது, அவங்கக்கிட்ட போய் கதை கேட்கறது, அது சின்ன வயசுலேருந்தே ராம் சுரத்குமார். ஆக்சுவலாக யோகிராம் சுரத்குமாருக்கு பின்னாடி வைக்கப்பட்ட பேர் தான் யோகிராம் சுரத்குமார். அது யார் வச்சாங்கிறதையும் நம்ம பேசுவோம். அவருடைய ஆரம்ப கால பெயர் ராம் சுரத்குன்வர். ஸோ இந்த ராம் சுரத்குன்வர் அப்படிங்கிற பையன் என்ன பண்ணுறான், எல்லாருக்கும் கொண்டு போய் இந்த துறவிகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறது, அதாவது சப்பாத்தி. வீட்டில் இவருக்கே சப்பாத்தி கிடைக்கிறது கஷ்டம், ஏன்னா அவ்வளோ ஒரு சாதாரணமான விவசாய குடும்பமும் பெருசு. அம்மா அப்பா இதெல்லாம் கூட சிரமத்துக்கும் இடையில் தனக்கு கிடைக்கின்ற சப்பாத்தி பங்கை கொண்டு போய் அந்த சாதுக்களுக்கு தருவார். சாதுக்களும் பார்த்துட்டு யார் ஒன்றும் சும்மா வாங்க மாட்டாங்க, எதாவது வாங்கினா ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அப்படி இவருக்கான உள்முக மாற்றம் மெல்ல மெல்ல நடந்துக்கிட்டே வருது. 13 வயது வரும்போது அவர் அம்மாவோட கிணற்றங்கரையில் போயிட்டு தண்ணி சேர்ந்துவதற்காக அந்த கிணறு இன்றைக்கும் நர்தரால் இருக்குது. அது ஒரு தரைமட்ட கிணறு, ஒரு அடி தான் தரையிலேருந்து ஒசரத்து செங்கல் கட்டியிருக்கோம். ஸோ அங்கே போய் நீங்கள் கையால் தான் எடுக்கணும் தண்ணி. அப்படி அந்த ராட்டனம் அந்த மாதிரி கையால் எடுக்கும்போது இவர் இந்த கரையில் அம்மாவோட தண்ணி முகர்ந்துட்டுருக்காரு. ஆப்போசிட் சைடில் ஒரு குருவி இருக்குது. சும்மா குழந்தையாக ஒரு விளையாட்டாக அந்த குருவி மேலே அந்த கயிறை வீசி அடிக்கிறார். அந்த குருவி இறந்துடுது. இறந்த உடனே அவருக்கு ஒரு பெரிய கில்ட்டு க்ரியேட் ஆகுது. அது ஆக்சுவலாக ஒரு கில்ட்டு தான், ஒரு உயிரை கொண்டுட்டோம் அப்படின்னு.
ஆனால் அவர் கேள்விப்பட்ட கதைகள்லாம் எப்படி இருக்குது, கங்கை வந்து வாயில் பட்டால் வந்து மோட்சம் கிடைக்கும், கங்கை வந்து வாயில் பட்டால் உயிர் கிடைக்கும், இப்படிலாம் நிறைய கதைகள் நம்ம கேட்குறோம். ஸோ இந்த குருவிக்கு நம்ம உயிர் கொடுத்துடலாம் அப்படின்னு கங்கை கே கொண்டு போய் தண்ணிலாம் ஊற்றி பார்க்குறாரு. பட் நோ ரெக்கவரி, கான் அப்படின்னும்போது அவருக்கு அது ஒரு பெரிய கேள்வியை ஆயிடுது. ஏன் வந்து இந்த குருவி இறந்தது, எது இதற்கு முன்னாடி இருந்தது, எது இப்போ இல்லை, எது இல்லாமல் போனதால் இந்த குருவி வந்து இப்போது இல்லாமல் போனது, அப்போ அந்த இருக்கிற விஷயம் எது அப்படிங்கிற தேடல் வருது. இந்த தேடலோடு அவர் சுற்றும் போது அவருக்கு வழிகாட்டுவதற்காகவே இறை அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு நபராக கபாடியா பாபான்னு இருக்கார் ஒருவர், அந்த ஊருக்கு அருகில். அவரோட தொடர்பு கொள்கிறாரு. அவர் இதுக்கான கேள்வியெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, நீ கொஞ்சம் காசிக்கு பயணப்படுன்றார். ஸோ அவர் காசிக்கு போகிறார். இதெல்லாம் அவருடைய 13வது வயதுக்கு பிறகு நடக்கிற விஷயம். 13 வயதில் இந்த குருவியுடைய மரணத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு பிறகு ஒரு காசிக்கு போகிறார். காசிக்கு போகும்போது நான் எல்லாருமே வந்து காசிக்கு போவோம், இந்த உள்ளே இருக்கிற அந்த க்ஷேத்திரத்துக்கு தாண்டி உள்ளே இருக்கிற சிவலிங்கத்தை தொடும்போது ஒரு பரவச நிலைக்கு ஆளாகிறார், மிகப்பெரிய மின்னல் தாக்குதலுக்கு ஆளாகிறார். இதை பற்றி விரிவாக பாலகுமாரங்கிட்டையும் நிறைய பேர்கிட்ட அவர் பேசியிருக்கார். அந்த மாதிரி அவர் தாக்குதலுக்கு ஆளாகி அதற்கு பிறகு தன்னை அறிதல் அப்படிங்கிறது வந்து மெல்ல மெல்ல அப்புறம் பல நூல்கள், மிக குறிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா யோகானந்தர் இப்போது யூஎஸ்க்கு போனார்னு, அதுக்கு முன்னாடி விவேகானந்தர் சிகாகோ போனார்னு. ஆனால் அதற்கும் முன்னாடி சுவாமி ராம் தீர்த்தர் அப்படின்னு ஒருவர் வந்து யூஎஸ்லலாம் போய் நிறைய அத்வைத வேதாந்தங்களை பற்றி பேசியிருக்கார். அத்வைத வேதாந்தத்தோட ப்ராக்டிக்கல் அத்வைத வேதாந்தம் விவேகானந்தருக்கு முன்னாடியே அவர் பேசியிருக்கார். அவருடைய இன் வுட்ஸ் ஆஃப் காட் ரியலைசேஷன் அப்படிங்கிற புத்தகம் தான் இவருக்கான மிகப்பெரிய திறப்பு. இன்றைக்கும் அது ஒரு 7-8 வால்யூம்லாம் ஆங்கில புத்தகமாக கிடைக்குது. அந்த புத்தகம் தான் இவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தில் தருது. அப்படியாகத்தான் அவருடைய ஆன்மீக பயணம் தொடருது. ஸோ மரணத்தை உடைய அனுபவத்தை அவர் ஒரு குருவியின் மூலமாக விசாரமாக மாற்றிக்கொண்டு அவர் மேற்கொண்ட தேடல் தான் அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துவிட்டுருக்கு. யோகி ராம் சூரத்குமார் அவர்கள் வந்து ராமநாமத்தை சொல்லி சொல்லி முக்தி அடைஞ்சவர். ஆனால் அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கு இல்லை அவரை கிட்ட உபதேசமாக வந்து கேட்க வரவங்க கிட்ட யோகி ராம் சூரத்குமார் உடைய அந்த நாமம் யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா அப்படிங்கிற அந்த நாமத்தை வந்து சொல்கிறாரு. ஓகே, அவர் ராமநாமத்தை கொடுக்காம இந்த நாமத்தை ஏன் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஓகே, ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய குருவிடமிருந்து பெற்றது வந்து ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக ஓம் நமச்சிவாய இப்படி எல்லா மந்திரங்களும் எல்லா பெயர்களும் ஏற்கனவே பல பேர்களால் பயன்படுத்தப்பட்டு இருக்குது. அப்போது எதற்காக ஒரு புதுவாக ஒரு நாமம் வரணும் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி. அதுலேயும் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் அப்படின்னு இவருடைய பேரை ஏன் சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி. இந்த அவருடைய பேர் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அவருடைய பேர் ராம் சரத் குன்வர் தான். இப்போது ரமணர் கூட ஒருத்தர் இருந்திருக்கார், அவர் பேர் டி.கே. சுந்தரேச ஐயர்னு பேர். அவர் வந்து ரமணருக்கு மிக அந்தந்தமான ஒரு பக்தர். அவர் வந்து பலவிதமான உபனிஷத்துக்களுக்கும் பல விளக்கங்களுக்கும் ரமணருடைய பல பாடல்களுக்கு உரை விளக்கம் எழுதிய ஒரு பண்டிட். அவர் வந்து ரமணாசிரமத்தில் இவரை பார்க்குறார். அப்போ இவர் வந்து யாராலும் அறியப்படாத ஒரு பிச்சைக்காரன் வச்சுக்கலாம், அல்லது அறியப்படாத ஒரு ஞானி. அவருக்கு இவரை பார்த்த உடனே இவர் ஒரு யோகி என்று தோன்றுகிறது. அதனால் யோகிங்கிற அடைமொழியை முதலில் தந்தவர் டி.கே. சுந்தரேச ஐயர். அவர் பெயர் வந்து ராம் சூரத் குன்வர். அது எல்லோரும் பழகும்போது உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் சொல்லியிருப்பார் அவர் ராம் சூரத் குன்வர்னு. ஆனால் ராம் சூரத் குன்வர் அப்படிங்கிற பேர் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு சவுத் இந்தியன்ஸுக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதோ அல்ல ஒரு ஆப்டாவோ இருக்காது. அப்படிங்கிறதால அந்த பேரை ராம் சூரத் குமார்னு மாற்றினதோ இந்த பண்டிட் டி.கே. சுந்தரேச ஐயர். அப்படி அவர் மாற்றிட்டு இவருடைய பேரை யோகி ராம் சூரத்குமார் அப்படின்னு அவர் தான் சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த பேர் அப்படியே வந்து எல்லாருக்கும் நிலைக்குது. இது குறித்து அவர்கிட்ட கேட்கும்போது யோகிராம் சரத்குமார் கேட்கும்போது, இது என் பேரே கிடையாது, இது இந்த பிச்சைக்காரன் பேர் கிடையாது, இது வந்து எங்கள் அப்பா கொடுத்த பேர் அப்படின்றார். அப்போ இங்கே அப்பான்னு சொல்கிறது யார்? ஏன்னா பப்பா ராம்தாஸ் வந்து அப்பான்னு யோகிராம் சரத்குமார்னு பேர் சொல்லி கூப்பிடலை இவரை. டி.கே. சுந்தரேசர் தான் பேர் வைக்கிறாரு. பேர் வைக்கிறாருங்கிறதாலும் கூட அதை நம்ம வந்து அவர் அப்பான்னு அவர் சொல்கிறதில்ல. ஸோ இந்த யோகிராம் சரத்குமார்ங்கிற பேர் எனக்கான அடையாளம்ங்கிறது வந்து கிவன் பை காட். ஸோ அப்போ காட் வந்து ஏதோ ஒரு பொருளை ஒரு பேரை கொடுக்குறாரு அப்படின்னும்போது அதே தான் அவர் மந்திரமாக மாற்றுறார். மந்திரமா அப்படிங்கிறத விட நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிடிமானம் தேவை. ஒரு யானைக்கு வந்து ஒரு சங்கிலி கொடுத்து அதனுடைய அசைவை நிறுத்துவதை போல் அது எந்த பேர் வேணால் சொல்லிக்கலாம். இது அவருடைய நீங்கள் ஆசிரமத்துக்கு போனீங்கனாலும் அவருடைய குரல்லே இது கேட்கலாம். அவரே வந்து எடுத்து இந்த பேரை தான் சொல்லுங்க அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். ஆனால் இது கண்டிப்பாக இதைத்தான் ஃபாலோ பண்ணணும்னு அவர் யாருக்கும் வற்புறுத்தலை. இது பக்தர்களுடைய விருப்பமாகத்தான் இது வருது. இப்போ ஒரு புட்டபர்த்தி சாய்பாபாவுடைய பக்தர் ஒருவர் போகிறார் அப்படின்னா
அங்கே அவர் வந்து சாய்பாபாவுடைய பாடல்களை பாடுங்க அப்படின்னு சொல்கிறார். திருப்புகழை பற்றி தெரிந்த ஒரு நபர் போகிறார், திருப்புகழ் தான் பாடணும், அவர் வந்து நீ திருப்புகழை மட்டும் பாடணும், இந்த பாட்டு மட்டும்தான் பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். யாரிடமும் யோகிராம் சுரத்குமாரை மட்டும் சொல்ல வேண்டும்னு அவர் வற்புறுத்தவே இல்லை. ஆனால் அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு வந்தால் எங்கள் அப்பாவுடைய பேர் அவர் வந்து, ஏன்னா அங்கே ஒரு தான் அப்படிங்கிற ஒரு எதுவுமே இல்லை, அங்கே ஒரு எம்டினஸ் இருக்கும்போது அதுக்கு நீங்கள் ஏதாவது பேர் சொல்லணும், ஏன்னா உங்களுக்கு அடையாளம் தேவை. அதனால் அந்த பேரை யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயனை நீங்கள் 3 முறை சொன்னீங்கன்னா போதும், எங்கள் அப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவார் அப்படின்னு சொல்கிறார். இந்த அப்பா அப்படிங்கிறது வந்து பிரபஞ்ச சக்தி, இறை சக்தி, அவ்வளோதான். இதில் வந்து சில பேர் வந்து அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் தருவாங்க, அவர் சொல்கிறது பப்பா ராமதாஸை இல்லை ராமரை, அப்படிலாம் இல்லை. அவர் வந்து கண்ணுக்கு தெரியாத உணரக்கூடிய ஒரு இறை சக்தியை தான் அந்த யோகிராம் சுரத்குமார்ங்கிற பேரில் வச்சுருக்கார். ஸோ இட் இஸ் எம்படட் வித் பவர், நாட் வித் தி எனி ஃபிசிக்கல் ஃபார்ம் இல்லைங்க. ரைட். யோகிராம் சுரத்குமார் அவர்களை பற்றி எனக்கு முதல்ல தெரிய வந்தது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் அவர் வந்து யோகியை பற்றி பேசியிருப்பார். அப்படி தான் முதல்ல எனக்கு தெரிஞ்சது. ஓகே. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன், யோகிராம் சுரத்குமார் பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாலகுமாரன் ஐயா தான். அவர் கூட நீங்கள் சில காலம் ட்ராவல் பண்ணி இருந்திருக்கீங்க. ஸோ பாலகுமாரன் ஐயா பற்றி உங்களுடைய சில வார்த்தை. பாலகுமாரன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஃபஸ்ட்டு தோன்றது, நமக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு குரு, அதுக்கு மேலே ஒரு பரமகுரு அப்படின்னு நம்ம ஒரு வரிசை, அந்த வரிசைக்கு பெரிய அர்த்தம் அப்படி இல்லைன்னாலும் நான் பாலகுமாரனை முதல்ல குருவாக பார்ப்பேன். அவர் காட்டிய பரமகுருவாக தான் யோகிராம் சுரத்குமாரை பார்ப்பேன். யோகிராம் சுரத்குமார் இன்னும் பல பேரை காட்டியிருக்கிறாருங்கிறது தான் என்னுடைய வாழ்வு அனுபவம். அப்படி பாலகுமாரனுக்கு என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் தனிப்பட்ட வாழ்க்கையை சொல்கிற மாதிரி தான் ஆகும். என்னுடைய 13வது வயசில் ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து ஒரு லைப்ரேரியன், கிளை நூலகத்தில் 3ஆம் நிலை நூலகராக இருந்தவர். ஸோ வந்து ஒவ்வொரு 3 வருடங்களுக்கு அல்லது யாராவது வேறு வகையில் பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா 1 வருடத்துக்கு ஒரு முறை வெவ்வேறு ஊர்களுக்கு பயணப்பட வேண்டியது. ஸோ அப்படி ஒவ்வொரு ஊராக மாறும்போது நம்ம புத்தகங்களை கொண்டு போய் ஸ்டாக் கொடுத்துட்டு தான் போகணும். அடுத்து யார் இன்சார்ஜாக வராங்களோ அவங்களுக்கு ஸ்டாக் கொடுக்கணும். அப்படின்னா ஒரு 1,00,000 புக்கு 2,00,000 புக்கு, சின்ன கிராமமாக இருந்தால், பெரிய கிராமமாக இருந்தால் ஒரு ஊராட்சி அது போல் இருந்தால் ஒரு 13,00,000 புக்கு இருக்கும் ஒரு லைப்ரரியில். அப்போ நமக்கு என்ன வேலை அப்படின்னா, அந்த 13,00,000 புக்கையும் நம்ம 1000 பிரிக்கணும், அதை 100 பிரிக்கணும், அதை அடுக்கி ஒவ்வொருத்தருக்காக ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இப்படிப்பட்ட பணிகளில் நானும் என்னுடைய அக்கா பவானி 2 பேருமே ஈடுபடுவோம் சின்ன வயசுலேருந்து. அப்படி 13 வயசில் நான் ஈடுபடும்போது ஒரு புத்தகம் வந்து இருக்குது. அது புத்தகத்துடைய தலைப்பு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதால கேட்குறேன், இது யார் அப்படின்னு கேட்குறேன். அப்போ நான் பார்த்த முதல் புக்கு வந்து கைவீசம்மா கைவீசு, 2வது சூரியன் அப்படின்ற 2 புக்கு நர்மதா பதிப்பத்தில் வந்தது. இந்த புத்தகத்தை பற்றின யார் இது அப்படிங்க, ஒரு நல்ல ரைட்டர் நீ படின்னுவார். ஏன்னா எங்கள் அப்பா ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் புத்தகத்தை படித்து பழக்கமானவர். இந்த 2 புக்கு நல்ல புக்கு படி அப்படின்னார். படித்தேன். பெரிய புரிதல் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு சிக்கலான வாழ்வியல் பற்றிய ஒரு கதை. ஸோ அந்த கைவீசம்மா கைவீசு அப்படின்னு படித்த பிறகு பாலகுமாரனுடைய புத்தகங்கள் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஆறுதல் அல்லது தேற்றுதல், வழிகாட்டுதல் இப்படின்னு எல்லா விதமாகவும் என்னுடைய 360 டிகிரியும் ஃபிக்ஸ் பண்ணது பாலகுமாரனாக தான் இருந்தார். அதிலிருந்து துவங்கி தொடர்ந்து பாலகுமாரன புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன். இப்படி படிக்கும்போது அவர் எழுதின ஒரு புத்தகம் வந்து என் கைக்கு கிடச்சிது. அது வந்து விசிறி சாமியார்ங்கிற புத்தகம். அந்த விசிறி சாமியார்ங்கிற புத்தகத்துக்கு முன்னுரை வழங்கியது இளையராஜா. அந்த புத்தகம் தான் பாலகுமாரன் முதலாக விசிறி சாமியாரை பற்றி எழுதின ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை படிக்கும்போது அதில் வந்து ஒரு வரி, அதில் என்னென்னா, கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆணவமான ஒரு டிக்ளரேஷன், கடவுள் இல்லைன்னு சொல்கிறதும் ஒரு அகங்கார துணி, இருக்காரா அப்படிங்கிற தேடலோடு இருக்கிறது தான் சிறப்பாக இருக்குது. அப்படி தேடலோடு இருக்கிறது வாழ்க்கையின் ரௌத்திரத்தை குறைக்கிறது. அப்படி ஒரு தேடலை எனக்குள் விதைத்தவர் யோகிராம் சுரத்குமார். எனக்கு அந்த வரி சுற்றி வருது. இருக்காருன்னு சொல்கிறதும் தப்பு, இல்லைங்கிறதும் தப்பு, இருக்காரான்னு தேடலோடு இருக்கிறது தான் வாழ்க்கையின் ரௌத்திரத்தை குறைக்கிறது அப்படின்னும் போது, அப்போது என்னுடைய வயது ஒரு 18 கிட்ட வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம இந்த வாழ்க்கையின் ரௌத்திரங்கிறத பார்க்குறோம். அம்மாவுடைய உடல்நிலை, அக்காவுடைய திருமணம், இப்படி பல சிக்கல்கள் இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை ரௌத்திரத்துக்கு யார் காரணம், என்ன பண்ணலாம் அப்படின்னு தேடும்போது யோகிராம் சுரத்குமார் தான் எனக்கான குரு அப்படிங்கிற முடிவுக்கு நான் வரேன். ஆனால் பார்க்கணுன்னு நினைக்கிறேனே தவிர அவரை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்காம, அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார சூழலில் அவரை முதல்ல ஜனவரி 4ஆம் தேதி 1998 என்னுடைய நண்பர் பி பாலச்சந்திரன் அப்படிங்கிறவரோட போய் பார்க்குறேன். அவரை பார்க்குறதுக்கு நான் போகிறேன். எனக்கு அந்த ஆசிரம டைம் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இப்போ கிடைக்கிற மாதிரி தகவல்லாம் கிடைக்காது. திருவண்ணாமலையில் போய் இறங்கிட்டோம். இறங்கின நேரம் ஒரு 11:30 12 o'clock. போனால் கோயிலும் மூடிட்டாங்க. கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற
குளத்துக்கு அருகில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் இப்போ வந்துட்டீங்க எங்கேயும் போகணும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு விசிறி சாமியார்னு ஒருத்தர் இருக்காராம், அவர் ஆசிரமத்துக்கு போகணும், எப்படிங்க போகிறதுனா அதுவும் இப்போ மூடிடுவாங்க, 4:30 மணிக்கு தான் திறப்பாங்க, என்னங்க பண்ணுறதுன்னா நல்லா தானே இருக்குது, கை கால் நல்லா தானே இருக்குது, கிரிவலம் போயிட்டு வாங்க அப்படின்றேன். சரி, நான் கிரிவலம் நானும் நண்பரும் சேர்ந்து கிரிவலம் போகிறோம். முடிச்சுட்டு வரும்போது ஒரு 6 மணி ஆகிடுது. 6 மணிக்கு நமக்கு ஃபஸ்ட்டு அண்ணாமலையாரை தான் பார்க்கணுங்கிறது மைண்ட் செட்டில் உள்ளே போய் அண்ணாமலையாரை பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து நடந்து இப்போ இருக்கிற ஆசிரமம் அப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆசிரமத்தை. அப்போ ஒன்றும் பில்டிங்லாம் இல்லை, ஒரு தென்னை மரத்துக்கு கீழே ஒரு தென்னங்கன்று தான். இன்றைக்கி தென்னை மரமாக இருக்கிறது, இன்றைக்கி தென்னங்கன்றுக்கு பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்கார். யோகிராம் சுரத்குமாரை பார்க்கணும். போகிறதுக்கு முன்னாடி என்னடா வாங்கலாம் அப்படின்னு இதை பற்றி பேசும்போது அப்போது என்னுடைய நண்பர் வந்து சிகரெட் வாங்கலாம் அப்படின்னு. அப்போ சாம்ஸ் சிகரெட், சரி சாம்ஸ் சிகரெட்டை வாங்கிட்டு போய் யோகிராம் சுரத்குமார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொண்டு போய் கொடுக்குறேன். அதுதான் அவருக்கான காணிக்கையாக 2 பேக்கெட் சிகரெட். அதை கொடுத்துட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு சற்று தொலைவில் தான், காலெல்லாம் தொடர முடியல, ஒரு சற்று தொலைவில் தான் இருந்தார். நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அன்று பல்வேறு உணர்வுகள் அதெல்லாம் வந்து ஒரு கவிதைகளாகவே அந்த காலத்திலேயே 98ல் எழுதினேன். இந்த மாதிரி யோகிராம் சுரத்குமாரை முதலில் தரிசிக்க காரணம் பாலகுமாரனுடைய நூல். அந்த பின்னாடி இந்த பயணம். இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல்வேறு நெருக்கடியான காலகட்டங்களிலெல்லாம் யோகிராம் சுரத்குமாரை வந்து நினைத்தாலே என்னுடைய பல்வேறு தடைகள், அது வந்து கல்வி தடைகளாக இருக்கலாம், வேலை தடைகளாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம், தீர்ந்ததாக இருந்தது. ஒரு காலத்தில் மெச்சூரிட்டிலாம் வந்து ஓரளவுக்கு வாழ்க்கை பயணங்களில் சுத்தமாக யோகிராம் சுரத்குமாரை மறந்துட்டு நம்மளுடைய கல்லூரி காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க புட்டபர்த்தி சாய்பாபா பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போது புட்டபர்த்தி சாய்பாபாவுடைய ஆசிரமத்தில் ஒரு கன் ஷாட் நடக்குது. ஸோ அந்த ஷாட் நடந்த பிறகு நம்ம ஒரு காலேஜ் டேஸில் படிக்கும்போது இந்த மாதிரி தவறான செய்திகள்லாம் வரும். அது நம்மளுடைய மன உறுதியை செக் பண்ணுறதுக்குங்கிறது நமக்கு இப்போ தெரியலாம். அந்த காலகட்டத்தில் இவர் அப்படின்னும் போது ஒரு டயலாமாக்கு போகிறேன், இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமான்னு ஒரு டயலாமாக்கு போகிறேன். அப்போது இதயம் பேசுகிறது பத்திரிகை இருக்கிற மணியன் அவர் வந்து ஞானபூமின்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறார். அந்த ஞானபூமி பத்திரிகையில் முதல் பக்கத்தில் ஒரு கட்டுரை வருது, யோகிராம் சுரத்குமாரும் சாய்பாபாவும். ஆச்சரியமாக இருக்குன்னு, யோகிராம் சுரத்குமாரும் சாய்பாபாவும்மா அப்படின்ட்டு அந்த கட்டுரையை படிக்கிறேன். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் அந்த மாதிரி புத்தகம் வாங்கி படிக்கிற பழக்கத்தில் பார்த்தா யோகிராம் சுரத்குமார் கூட ஒரு டாக் இருக்குது, அந்த டாகுக்கு பேர் சாய்பாபா. அதுக்கு கீழே கட்டுரை இருக்குது, அதில் வந்து சாய்பாபான்னு தான் அவர் நாயை கூப்பிடுவார். நிறைய சாய்பாபா பக்தர்களுக்கு அது மேலே கடும் அவர்ஷன் வந்து, ஏன் அப்படி கூப்பிட்றாரு, நாங்கள் கடவுளாக கும்பிட்றவரை நீங்கள் எப்படி கூப்பிட்லான்னு. அப்போ யோகிராம் சுரத்குமார் சொல்லியிருக்காரு, அந்த டாகை நான் வந்து சாய்பாபான்னு கூப்பிட்டா டாக் வில் பி ஹாப்பி, ஆனால் நீங்கள் அதை யோகிராம் சுரத்குமார் கூப்பிட்டீங்கன்னா அது வந்து அவ்வளோ சந்தோஷப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தாண்டி அவருக்கும் சாய்பாபாவுக்கும் உள்ள நிறைய தொடர்புகள் அப்படின்னு பல்வேறு பக்தர்கள், சாய்பாபா பக்தர்களும் பேசியிருக்காங்க, யோகிராம் சுரத்குமார் பக்தர்களும் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யோகிராம் சுரத்குமார் பாலகுமாரன் நூல்கள் வழியாகவோ அல்லது வேறு ஏதேனும் நூல்கள் வழியாகவோ என்னை ஆட்கொண்டார். இப்போ நான் சொன்ன உங்களுக்கு வந்து ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 98ல் பார்த்தேன். அது பார்த்துட்டு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்படி பாபா அப்படி இந்த பக்கம் சுற்றி ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கேன். எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, எங்கள் அப்பா இவங்கெல்லாம் வந்து ட்ரெயினில் போயிட்டு தஞ்சாவூர் போயிட்டு சோழன் எக்ஸ்பிரஸில் ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் மயிலாடுதுறை வரும்போது எங்கள் அம்மாவுக்கு கடுமையான அட்டாக். அப்போது ஒரு அட்டாக்னா அவங்களுக்கு எங்கே இறங்குறது, எப்படி டக்குன்னு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு பெரிய இது இல்லாமல், அப்போது யாரோ ஒரு நபர், நீங்கள் பார்த்தீங்கன்னா பித்துக்குளி முருகதாஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி காவி தலையில் ஒரு மாதிரி கட்டியிருப்பார் இல்லையா, அது போல் ஒரு நபர், அது யாரெல்லாம் தெரியாது, யாரோ ஒரு நபர் காவி உடைகளுடன் பித்துக்குளி முருகதாஸ் மாதிரி நிறைய ருத்ராட்சம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு நபர் எங்கள் அம்மாவுடைய கையை எடுத்து தன்னுடைய நெஞ்சில் வச்சுக்கிட்டு மயிலாடுதுறையில் துவங்கி தாம்பரம் ஸ்டேஷன் வரைக்கும், உனக்கு ஒன்றும் ஆகாதுமா, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ட்டு அவர் கூட வந்திருக்கார். வந்துட்டு அப்புறம் தாம்பரத்தில் இறங்கி அப்புறம் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி ஆகாஷ் நர்சிங் ஹோம்னு குரோம்பேட்டில் அவங்க வந்து அட்மிட் ஆகிறாங்க. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அப்புறம் தான் அந்த தகவல் சொல்கிறாங்க, யார் வந்து இதை காப்பாற்றிருப்பாங்க, எவ்வளோ நேரம் ஹோல்ட் ஆகி. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 9 வருடங்கள் கழித்து தான் அவங்க காலமாகறாங்க. அதுக்கப்புறம் அது சிவியர் அட்டாக்குங்கிறது டாக்டரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 அட்டாக் வருது. அப்போது அந்த இடத்துல யார் அப்படின்னும்போது அந்த காலத்துக்கு முன்னாடி இருந்தே என் பேக்கெட்டில் ஒரு பக்கம் புட்டபர்த்தி சாய்பாபா படம், இன்னொரு பக்கம் யோகிராம் சுரத்குமார் படம் இருக்கும். திருப்பி பார்க்குறேன், ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த யோகிராம் சுரத்குமாரோடைய படம் தெரியுது. ஸோ இவர் தான் அப்படிங்கிற முடிவுக்கு வரேன். இப்படி பல்வேறு செய்திகள்லாம் சேர்ந்து தான் என்னை இவர் தான் எனக்கான வழிகாட்டி பரமகுருங்கிற முடிவுக்கு வரேன். இதில் பாலகுமாரனுடைய வேலை எங்கே அப்படி 2வது முறை வருதுன்னா, ஒரு ஸ்கூல் டேஸ்லேருந்து அவர் வழிகாட்டுறாரு, ஒரு காலேஜ் டேஸில் பல்வேறு நூல்கள் வழிகாட்டுது அப்படின்னாலும், டிசம்பர் 1
2013 அன்னைக்கு பாலகுமாரனை சந்திக்கிறதுக்கு ட்ரிப்ளிகனில் யோகிராம் சுரத்குமாருக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க இயர்லி ஒன்ஸ். அந்த ஃபங்க்ஷனில் 2013 போகிறேன். அப்போது முதல் முறையாக, அதுக்கு முன்னாடி பாலகுமாரனை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேனே தவிர, ஆனால் அவரோட நேரடி தொடர்புங்கிறது இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ தொலைவில் இருக்கும்போது அவருக்கு பாதங்களில் விழறேன். விழுந்துட்டு நான் வந்து சோஃபார் இப்படிலாம் வந்திருக்கேன், யோகிராம் சுரத்குமாரை தெரிஞ்சிருக்கேன், பட் உள்ளுக்குள்ளே எதுவுமே மாறலை, நான் ஒரு பாறையாக இருக்கேன், நான் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அது தாண்டி என்னுடைய டோட்டல் டிரான்சாக்ஷனே பாலகுமாரனோடு நடந்ததாக நான் உணர்ந்தேன். என்னுடைய மொத்த வாழ்க்கையும் அவருடைய பாதங்களில் சமர்ப்பிப்பதாக நான் வந்து உணர்ந்து ஒரு பெரிய அழுகை. அவர் அப்படி கொஞ்சம் நேரம் பார்த்தாரு, ரொம்ப நேரம் என்னை அலோவ் பண்ணியிருந்தார். யாருமே, நிறைய பேர் க்யூவில் நின்றுருந்தாங்க. நான் கொஞ்சம் ஏர்லியராகவே போயிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் டைமிங் கொடுத்தாரு அந்த ட்ரிப்ளிகன் ராகவேந்திரா மண்டபத்தில். ஒரு காலில் விழுந்து ஒரு மிகப்பெரிய அழுகைக்கு பிறகு அந்த அழுகை தொடர்ந்தது. இப்போ அந்த பழைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த அழுகையோடு இருக்கிற முகமும் இருக்கும். அப்போது எழுந்து வெளியில் வரும்போது அவர் நீ பகவானுக்கு எதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அது சொன்னது டிசம்பர் 1. ஆனால் பகவானுக்கு என்ன பண்ணுறது அதுவும் தெரியாது. அப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திருப்பி எப்படி கேட்குறது, ரைட்டர்கிட்ட போய் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறதுன்னு தெரியல. ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்னுடைய வெட்டிங் டே. ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஒரு போஸ்ட், சும்மா ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போடுறேன். அந்த போஸ்ட்டை அவர் பார்த்துட்டு, நீ எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். சரி, ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ண திருவண்ணாமலைக்கு போறியா அப்படின்னாரு. ஆமாம், அது மாதிரி நாளைக்கு வெட்டிங் டே, திருவண்ணாமலைக்கு போகலான் இருக்கேன். திருவண்ணாமலைக்கு அவருடைய அதிஷ்டானத்துக்கு பின்னாடி போய் நின்றுட்டு நான் மீளா அடிமை என பகர், திரும்பி வரும்போது நீ வேறு சுவாமிநாதன் சொன்னார் பாலகுமாரன். நான் அவர் சொன்னார்னா செய்யணும் இல்லையா அப்படிங்கிறதால நான் வந்து யோகிராம் சுரத்குமாருடைய இப்போது இருக்கிற ஆசிரமத்துடைய அதிஷ்டானத்துக்கு பின்னாடி போய் நிற்கிறேன். பாலகுமாரன் சொல்லியிருக்கார் மீளா அடிமை என பகர்னு. மீளா அடிமைன்னு சொல்லிட்டேன். நான் போகும்போது வேறு சாமினான்னு சொல்லியிருக்கார், நீ பார்த்துக்கோன்னு சொன்னேன். அதுதான் என்னுடைய ஆரம்ப புள்ளி, எழுத்துக்கான ஆரம்ப புள்ளி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு திருப்பி தெரியல. திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன். சரி, நீ வீட்டுக்கு வா அப்படின்றார். வீட்டுக்கு போகிறேன். இந்த மாதிரி அவருடைய மயிலை யோகிராம் சுரத்குமார் சத் சங்கம்னு அவரை சுற்றி ஒரு சிறிய கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தில் இருக்கிற நபர்களுடைய ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறாரு. அந்த ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் அவங்க தொடர்பு கொள்ளுன்றார். அவங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது இப்படின்னு ஒரு சிரமத்துக்கு பிறகு, ஒரு வருடத்துக்கு பிறகு அந்த சந்திப்புகள்லாம் நடந்து புத்தகம் எழுத ஆரம்பிக்கிறேன். இப்படித்தான் பாலகுமாரன் என்னுடைய வாழ்க்கையில் மிக ஆழமாக யோகிராம் சுரத்குமாரை விதைத்தார். சிறப்பு. பாலகுமாரன் ஐயா பகவான் யோகிராம் சுரத்குமார் கிட்ட கடவுளை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு. கடவுளா அது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது கேள்விப்பட்டேன். அதோட வீடியோவும் இருக்குது யூடியூப்பில். ஆமாம், இருக்குது. அதை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இது எப்படி எடுத்துக்கிறது, என்ன நடக்குதுங்கிறதே புரியாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து பாலகுமாரன் ஐயா அந்த நிகழ்வை பற்றி பேசினதை பார்த்தேன். அப்போ எனக்கு ஒரு புரிதல் இருந்தது. அந்த நிகழ்வை பற்றி உங்களோட புரிதலில் நீங்கள் சொல்லலாம். இது என்னுடைய புரிதலுங்கிறத விட அவரோட எடுத்த ஒரு நீண்ட பேட்டி ஒன்று, 83 கேள்விகளுடன் கூடிய விஷாதயோகம்ங்கிற புத்தகத்தில் அவரோட பார்வையிலே சொல்லிடுங்க. அவருடைய பார்வையிலே சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து என்னுடைய கலப்படமே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதா சொல்கிறேன். யோகிராம் சுரத்குமாரை பற்றி பாலகுமாரனுக்கு எப்படி அறிமுகம்ங்கிறதே ஒரு ஆச்சரியமான ஒரு பின்னணி கதை உண்டு. பாலகுமாரனுக்கு குருவுடைய தேடல் மிக அதிகம். அந்த குருவுடைய தேடலுக்கு அளவே இல்லை. அவர் வந்து மாயம்மா, கோடி சுவாமிகள், அமிர்தானந்தமயி, இப்படி யாராவது நமக்கு குருவாக வரமாட்டாங்களா அப்படின்னு ஒரு தேடலோடு இருந்திருக்காரு. அவருடைய வாழ்க்கையின்படி அவங்களுடைய குலகுருவாக கருதப்படுவர் காஞ்சி பரமாச்சாரியர். இந்த காஞ்சி பெரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காஞ்சி மடாதிபதிகள் தான் இவருக்கு குலகுரு. ஆனால் அந்த குலகுருக்கு போனீங்கன்னா அங்கே ஒரே சான்ஸ்கிரிட்டில் பேசுகிற சதஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். ஸோ சான்ஸ்கிரிட்டில் கேள்விகளும் சான்ஸ்கிரிட்டில் பதில்களும் நடக்கும். இவருக்கு அது புரியாது. அதை விட ரொம்ப முக்கியம், பாலகுமாரன் ஒரு செயின் ஸ்மோக்கர். அதனால் அவர் அடிக்கடி வெளியில் ஒரு ஸ்மால் கேப் எடுத்து சிகரெட்டு அடிக்கிறது இருக்கும். அதனால் அவருக்கு எனக்கு சிகரெட் அடிக்கிற ஒரு குருவாக இருந்தால் நல்லாயிருக்கும் டிஸ்கஷனுக்கு அப்படிங்கிறது அவருடைய வேண்டுதல். அந்த வேண்டுதல் இருக்கும்போது காஞ்சி மகா பெரியவர் ஒரு மாம்பழத்தை உருட்டி விடுறார். வேண்டுதல் இவருக்கு உள்ளுக்குள்ளே நடக்குது. அப்போ ஒரு மாம்பழத்தை உருட்டி விடுறார். அது இவருக்கான மாம்பழம் இவருக்கு தெரியுது. ஆனால் இவருடைய முன்னாடி ரோல் இருக்கிறவர் எனக்கு தாங்கிற மாதிரி போய் எடுத்துக்கிறார். சரி, ஓகே, நமக்கு இல்லை போல இருக்குது அப்படின்னு விட்டுறார். மீண்டும் அவருக்கு வந்து அந்த மாம்பழம் தரப்படுது. அப்போ அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு புரிதல் வருது, நமக்கான குரு வேற யாரோ அப்படின்னு அவருக்கான புரிதல் வருது. அப்படி வரும்போது பொன் காமராஜன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு சின்ன ஒரு விபூதி படத்தை ஒன்று கொடுக்குறாரு. அந்த விபூதி படத்தில் ஒரு கோட்டு ஓவியம், பாலகுமாரன் நல்ல கோட்டு ஓவியங்கள்லாம் வரைவார். அந்த விசிறி சாமியாருங்கிற புத்தகத்தில் நிறைய கோட்டு ஓவியங்கள்லாம் இருக்கும்.
நாம் கூட யாராவது பாலகுமாரன் வாழ்ந்த காலங்களில் அவர்கிட்ட போனீங்கன்னா டக்குன்னு கடகடன்னு யோகிராம் சுரத்குமார் வரைஞ்சி சைன் பண்ணி தான் கொடுப்பார். அப்படி ஒரு கோட்டோவியத்தை பார்க்குறாரு. அதில் உருவம் இல்லை, ஒரு பார்டர் அவுட்லைன் தான் இருக்குது. பார்த்துட்டே இருக்கும்போது இவர் தான் யோகிராம் சுரத்குமாருங்கிறாரு, இவர் எப்படி பார்க்கறது அப்படிங்கிற ஒரு தவிப்போடு இருக்கார். ஒரு சின்ன விபூதி பாக்கெட், அவர் வீட்டுக்கு வந்த ஒரு விபூதி பாக்கெட், அதுதான் அவருக்கு குருவை தொடர்ந்து தியானிக்க வைக்குது. அப்போ அவர் வீட்டுக்கு வெளியில் ஒரு போஸ்டர் ஓட்டுறாங்க, இந்த மாதிரி வந்து காணிமடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. அப்போ பொன் காமராஜ் யோகிராம் சுரத்குமார்லாம் தேடுறாரு. இந்த காலகட்டத்தில் லயன்ஸ் கிளப்பில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்க்கு அவர் அழைக்கப்படுகிறார். அப்போது வந்து இவர் அங்கே போகிறாரு. போகும்போது யோகிராம் சுரத்குமாரை பற்றி கேள்விப்பட்டு வேணுகோபால் அப்படின்னு ஒரு நண்பர் ஒருவர் இருக்கார், அவர் மூலமாக போய் யோகிராம் சுரத்குமாரை பார்க்குறாரு. அந்த முதல் தரிசனம் வந்து சிறப்பாக இருந்தாலும் நாட் நவ் லேட்டர்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ அவர் அடிக்கடி இங்கேருந்து பஸ்ஸில் திருவண்ணாமலை போகிறது வர்றது. வீட்டில் இருக்கிறவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இது எப்போ பார்த்தாலும் போகிற வர, உனக்கு ஏதாவது ஒரு பைத்தியம் வேணும். ஆரம்பத்தில் ஒரு பல பைத்தியங்கள்லாம் இருந்த மாதிரி இப்போது புதுசாக இந்த சாமியாரை பிடிச்சி திரியிற அப்படிங்கிற மாதிரி வீட்டில் மனைவிகளும் மகள்களும் அம்மாவுமே நக்கல் அடிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இன்னொரு காலகட்டத்தில் அவர் இன்னொரு பயணம் மேற்கொள்கிறார். அப்போ மேற்கொள்ளும்போது அவருக்கு இந்த நாமம்லாம் செட் ஆகிடுது. அதனால் அவர் வண்டியில் ஏறி 122 திருவண்ணாமலை டு சென்னை டு திருவண்ணாமலை பஸ்ஸில் ஏறி உக்காந்தோடனே யோகிராம் சுரத்குமார் நாமத்தை சொல்லிக்கிட்டே வர்றார். சொல்லிகிட்டே வரும்போது இவர் ரைட்டர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்கிறதால பக்கத்தில் இருக்க ஒரு நபர், ஐயா உங்ககிட்ட ஒரு டவுட்டு கேட்கணும் அப்படின்றார். இவர் டக்குன்னு மூஞ்ச சுண்டுறார். நான் வந்து ஒரு தியானத்தில் இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் சைலண்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூஞ்ச சுண்டி முகத்தை காட்டிடுறாரு. அவர் அமைதியாகிடுறார். இவர் உள்ளுக்குள்ளே தியானத்தோடு அப்படி போகிறார் ஆசிரமத்துக்கு, அதாவது சன்னதி தெருக்கு போகிறார். அது நம்ம கோயிலை ஒட்டினா இருக்கிற மாதிரி சன்னதி தெரு வீட்டுக்கு போகிறார். யோகிராம் சுரத்குமாரை சந்திக்க போகிறாரு. போனால் பக்கத்தில் உட்காரு அப்படின்றார். பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. இப்போது லைனாக அவருக்கு யோகிராம் சுரத்குமாருக்கு மாலைகளை போட வராங்க. அப்போது ஒரு நபர் மாலையோடு வர்றார். நீ எனக்கு போடாத, இவர் தான் பெரிய ஆள், நீ இவருக்கு போடு அப்படின்னு காட்டுறார். நிமிந்து பார்த்தா ஒரு பஸ்ஸில் யாரை வந்து இது பண்ணாரோ அந்த நபர். இப்படியாக பல்வேறு சந்திப்புகளில் இவருடைய கர்வங்கள் மெல்ல 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 உடைக்கப்படுது. அதுக்கப்புறம் அவர் தான் ஒரு எழுத்தாளருங்கிற கர்வம், நல்ல பளிச்சுன்னு இருக்கிறோங்கிற கர்வம், இந்த உடை கர்வம், உணவு மேல் இருக்கிற அக்கறை, அதில் ருசி, இந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படிங்கிற தேர்வு, இப்படி பல்வேறு தேர்வுகள்லாம் அவருக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நல்லா சாப்பிட்டுட்டு ஆசிரமத்துக்கு போகிறார். அது ஆசிரமம் மீன்ஸ் நான் சொல்கிறேன் சன்னதி தெரு வீட்டுக்கு போகிறார். சாப்பிட்டு போனவர் நல்லா சாப்பிட்டு மசால் தோசை காஃபி எல்லாம் கேட்குறாரு, பால்குமார் வாட் யூ ஹேட் அப்படின்னு. 1 மசால் தோசை அண்ட் தென் 1 காஃபி அண்ட் தென் எல்லாம் சாப்பிட்டேன். ஓகே தென் வி கேன் ஹேவ் அனதர் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்காரு. ஆல்மோஸ்ட் அடுத்த செகண்ட் சாப்பிட்டா வாந்தி வருங்கிறால ஃபுல் ஃபுட்டு தர்றார். சரி ஃபுட்டை கொடுத்துட்டு அதோடு விடலை, அவரை கூப்பிட்டுட்டு ஊருக்கு சுற்றிட்டு வருவோம் அப்படின்னு சுற்றிட்டு வர்றார். அவர் வரும்போதே வர்றவங்களுக்கெல்லாம் மாலை போடுன்னு 7-8 மாலைகள்லாம் போடுறாங்க. போட்டுட்டு அப்படியே ரோடு சுற்றிட்டு அவருக்கு வேஷ்டி கிரிப்பு லூஸ் ஆகுது, எனி டைம் வேஷ்டி விழுந்துரும்னு டக்குன்னு இந்த கையை பிடிச்சி மேலே தூக்கிறார். இந்த கையில் விசிறி வச்சுக்கோ, 2 கையை தூக்கி மேலே வச்சுக்கோ அப்படின்ட்டு கழுத்தில் ஒரு 7 மாலைகள். இவர் ஒயிட் ட்ரெஸ் மேலே இருந்த அக்கறையெல்லாம் போச்சு. ஏன்னா அங்கே திருவண்ணாமலையில் ஒரு பழக்கம் உண்டு, மாலைகளில் வந்து கலர் நூல் சுற்றுவாங்க. ஸோ வேர்வை, அந்த மலருடைய ஈரம் எல்லாம் சேர்ந்து ட்ரெஸ்ஸுன்னு நாஸ்தி ஆகுது. இவருடைய உணர்வு தன்னுடைய உடைகள் நாஸ்தி ஆகுதையும், தன்னுடைய உணவு அதிகப்படியான உணவுகளும் எந்த விதமான எதுக்கு இந்த மனுஷன் இப்படி சுற்றி கூப்பிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையோட இப்போ வேஸ்டியாக வந்துருச்சுன்னா அன்றவேருடன் திருவண்ணாமலையில் பாலகுமாரன் பத்திரிகையில் எழுதுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு புகழ்பெற்று தான் இருக்கார். இந்த கர்வங்கள்லாம் தாண்டி இப்படி சுற்றி வந்து கரெக்டாக கடைசியாக திருவண்ணாமலையுடைய சன்னதி தெருக்கு உள்ளே வராரு. வந்தவொடனே திருப்பி எல்லாத்தையும் கொடுன்றார், விசிறி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு காலில் விழும்போது அந்த நேரத்தில் வேஷ்டி விரிஞ்சு அவரை போத்திக்குது. அப்போ பரவாயில்ல மானத்தை காப்பாற்றினியா அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு. இப்படி பல்வேறு விதமாக அவருடைய கர்வம் மெல்ல மெல்ல உடைக்கப்படுது. இதில் உச்சகட்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்த வீடியோ. அது என்னென்னா, யோகிராம் சுரத்குமார் ஒரு சிக்கலான நேரத்தில் பாலகுமாரனுடைய மனைவி கமலாம்மாங்கிறவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. மூளை காய்ச்சல். அவங்களுக்கு வந்து மூளையிலேருந்து ஒரு ஓட்டை போட்டு, முதுகெலும்பில் ஓட்டை போட்டு, அங்கேருந்து கிட்னிக்கு போட்டு மல்டி லெவல் பைபாஸ் பண்ண வேண்டிய நிலைமை. அவங்க வந்து ஒரு கட் வெஜிடபிள் மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் தான் இந்த மகனுக்கு, பாலகுமாரனுடைய மகன் சூர்யாவிற்கு ஆனால் பூணூல் கல்யாணம் நடக்குது. அதுவும் அங்கே தான் அவருடைய ஓயாமடம் அவருடைய பார்வையில், நேரடி பார்வையில் நடக்குது. அப்போ அவர் பல்வேறு விதமான சடங்குகளெல்லாம் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி சடங்குகள்லாம் பண்ணும்போது இவர் கூட இருக்கார். அன்றைய நாளில் தான் நீங்கள் பார்த்த ஒரு விஷயம், இந்த குண்டலினி எழுச்சி இதெல்லாம் தந்து அவருக்கு வேறு ஒரு விதமாக இந்த நீங்கள் அந்த ரமணருடைய பேட்டியில் கூட நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி
ரமணர் வந்து வேறு விதமாக மலையை பார்த்தார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். உள்ளுக்குள்ளெல்லாம் நிறைய மனிதர்களும் உழவர் தான் நம்ம தகவல்கள் படிக்கிறோம். இதே மாதிரியான ஒரு விஷயம் குண்டலினி எழுச்சி நடக்கும் போது பாலகுமாரனுக்கு see that hill அப்படின்னு காட்டுறார். அப்போது அது ஒரு கவிழ்த்து வைக்கப்பட்ட பாத்திரம் போல், ஒரு டம்ளர் போல் உள்ள ஹேலோவாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு பாலகுமாரனும் பல இடங்களில் சொல்லியிருக்காரு, ஆவணமும் படுத்தியிருக்காரு. அதுக்கு உள்ளே போகிறதுக்கும் வர்றதுக்கும் வழி இருக்குது அப்படிங்கிறதும் அவருக்கு காட்டப்பட்டிருக்கு அந்த திருவண்ணாமலை. அப்போ நம்ம பார்க்குற மலை வந்து வெறும் கல் மலை இல்லை, அதுக்குள்ளே ஒரு ஹோலோவான ஸ்பேஸ் இருக்குது. அங்கே வந்து ஒரு பெரிய சக்தி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குங்கிறது இவருக்கு காட்டப்பட்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட பல்வேறு விதமான அனுபவங்களை அவர் பெற்றிருக்கார் இந்த நிகழ்வுகளில். பேசிக்கலி பாலகுமாரன் ஐயாவுடைய குண்டலினியை யோகி எழுப்பி விட்டுருக்காரு இல்லையா? கண்டிப்பாக அது மூலிமா ஒரு இறை அனுபவம் அவருக்கு, இறை தரிசனம் கிடைச்சிருக்கு. அதை கிடைச்ச பிறகு தான் திருவண்ணாமலையை பார்க்குறாரு. அந்த தரிசனம் ஏதோ ஒரு நாள் கொடுக்கப்பட்டதில்லை. இன்னொரு இன்சிடெண்ட் அடிக்கடி பாலகுமாரன் சொல்வார். பாலகுமாரனும் யோகியும் அந்த சன்னதி தெரு படிக்கட்டு இருக்கு, அதில் ஒரு பௌர்ணமி நாளில் போய் உட்காந்துருக்காங்க. உட்காந்தவொடனே அவர் யோகிராம் சுரத்குமார் என்ன பண்ணியிருக்காரு, மெல்ல தன்னுடைய தலப்பாவை கட்டி இப்படி வச்சுட்டு லூஸ் ஏராக வந்து வச்சுருக்கார். அப்புறம் மெல்ல கழுத்தில் இருக்கிற ஒரு செயினாக கட்டி கீழே வச்சுட்டார். கீழே இருக்கிற அவருடைய இடுப்பு வெட்டி சற்று இறக்கிட்டு இப்படி சாஞ்சிக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு, இப்போ நான் எப்படி இருக்கேன் பால்குமார் அப்படின்னு கேட்டிருக்கேன். இவர் கொஞ்சம் நம்ம எப்பயுமே குருன்னா எதையாவது சொன்னால் தான் நமக்கு குரு அப்படின்னு, சிவனை போல் காட்சியளிக்கிறீர்கள் அப்படின்னு இருக்கேன். சும்மா அடிக்காத, எப்படி இருக்கேன் அப்படின்னு அப்படி பார்த்துட்டே இருக்கார். உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு எங்கள் அப்பா ப்ராப்ளம், எனக்கு அப்பானாலே பிடிக்காது. அவருடைய பல்வேறு கதைகள்லையும் அவருடைய தனிப்பட்ட அனுபவமும் அப்பாவுக்கும் அவருக்கும் நல்ல உறவு இல்லை. அப்பா தான் அவருடைய முதல் எதிரியாகவே அவர் பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு நல்ல அப்பா இல்லை, எனக்கு ஒரு தடவி எனக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு. இன்னும் நல்லா இப்போ பாரு, இப்போ நான் எப்படி இருக்கேன் உனக்கு அப்படின்னு. என் அப்பாவை போல் இருக்கீங்க, எனக்கு ஒரு தந்தையை போல் இருக்கிறீர்கள். இதை வந்து இப்போ நான் சொல்கிறேன், அந்த உணர்வுகளை நேரடியாக அவரிடம் கேட்டு எழுதும்போது அது வேறு விதமான உணர்வு. அது எழுத்தில் வந்தது எல்லாமே வந்து மிகச் சொற்பமான விஷயம். என் தந்தையை போல் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, வெரி குட், சரி வேறு என்னென்ன உனக்கு பிரச்சனை, அவருடைய பல்வேறு பிரச்சனைகள், தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் சொன்னோன்னே, எவ்ரி திங் இஸ் கான், ஹியர் ஆஃப்டர் நத்திங், யூ ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவர் ப்ளஸ் பண்ணுறார். ப்ளஸ் பண்ணிவிட்டு இது எல்லாம் பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து இரவு ஆகிடுது. மெல்ல பௌர்ணமி நிலா வருது. see that பால்குமார் அப்படின்ட்டு பார்க்குறாரு, நிலவு தெரியுது. ஹியர் ஆல்சோ சி அப்படின்றார். இந்த பக்கம் ஒரு நிலா இருக்குது, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இங்கே ஒரு நிலா இருக்குது. ரெண்டு நிலவு இருக்குது. என்னங்க 2 நிலவு இருக்குன்னு, நாட் 2, there are 7, I am seeing that அப்படின்றார். அப்போது இவர்கள் பார்த்தது இதை நான் கூட வந்து ஒரு சந்தேகமாக வந்து அது எப்படி 2 நிலவு இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய லாஜிக் மைண்டு திங்க் பண்ணும். சங்கர நேத்ராலயாவை சேர்ந்த ஒரு யோகிராம் சுரத்குமார் பக்தரை நான் சந்தித்தேன். அவர் வந்து சங்கர நேத்ராலயா ஒரு சீஃப் டாக்டரு, அவர் திருவான்மியூரில் இருக்கார். அவரை வந்து யோகிராம் சுரத்குமாரை பற்றி பேசும்போது அவருக்கும் 2 நிலவு காட்சிகள் தரப்பட்டிருக்கு. அப்போது நமக்கு ஆவணமான ஒரு விஷயம்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சரி, ஆவணமாகாத பல்வேறு நபர்கள் எங்கெங்கேயோ இருக்காங்க, அவங்களும் உயர்ந்த உன்னத அனுபவங்களை பெற்றிருக்காங்க. அதனால் யோகிராம் சுரத்குமார் பேர் இதெல்லாம் வந்து சர்ஃபேஸ் லெவல் தான். அதை தாண்டி அனுபவங்களை கொடுக்குறாங்க. ஆனால் அவர் அனுபவங்களை கொடுக்குறதெல்லாம் வந்து அந்த அனுபவத்தை 4 பேர்கிட்ட சொல்லணுங்கிறது இல்லை, அதிலிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுங்கிறத மாதிரி தான். இப்போ நான் சொன்ன அந்த திருவான்மியூர் நபர் கூட பலரும் அறியாத மிக உன்னத நிலையில் தான் இருக்கார். அவருக்கு வந்து குழந்தைங்க இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் அவரை தேடி பல பேர் நபர்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால் நமக்கு தெரிந்த நபராக பாலகுமாரன் இருக்கிறார். யோகிராம் சுரத்குமாரால் உயர்த்தப்பட்ட உன்னதர்கள் பல பேர்கள் இருக்காங்க. தன்னை குருவாக நினச்சிட்டு வரவங்களை குருவாக மாற்றுறாரு அப்படியும் சொல்லலாம். அவர் வந்து ஆக்சுவலாக குரு அப்படி தன்மை அப்படின்னு என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. சீடர்கள் குரு அப்படி ஒரு லெவல் வச்சு நான் சேரில் உட்காரணும், நீ கீழே உட்காரணும், அப்படி இல்லவே இல்லை. அவர் எவ்ரிபடி இஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஆத்மாவை உணர்ந்தவர்களுக்கு பிரிவினைங்கிறது இல்லை அப்படிங்கிறதால அவர் அப்படிலாம் குரு சீடர்கள்லாம் இல்லை. ஆனால் பாத்திரம் அறிந்து பிச்சை போட்ட பெரிய பிச்சைக்காரனாக அவர் இருந்திருக்காரு. அந்த பாத்திரம் அறிந்துங்கிறது வந்து அவங்க தகுதிக்கு எதை கொடுக்கணுமோ அதை சிறப்பாக கொடுத்துருக்காரு. இன்னும் வந்து பார்த்தசாரதி ஐயா அடிக்கடி ஒரு முக்கியமான லைன் சொல்வார், யாருக்கு எதை கொடுக்கணும், யாருக்கு எதை எடுக்கணும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருப்பார். சில பேருக்கு காசாக கொடுத்து அதில் நிறைவடைய செய்து இறை பக்கம் திருப்புற வழியும் இருக்குது. சில பேர்கிட்ட ஒன்றும் இல்லாமல் ஒரு பெரிய பணக்காரர் அவர்கிட்ட போகிறாருன்னா 0 ஆகி அதற்கு பிறகு இறை பக்கமும் திருமணங்களும் இருக்காங்க. இந்த 2 கேட்டகரியிலையும்
அப்போவும் சரி, இப்போவும் கண்டெம்பரரிலையும் சரி, யோகிராம் சூரத்குமார் இல்லாத போதும் ஆசிரமத்துக்கு போன பிறகு இழந்தேன் அப்படின்னாலும் யோகிராம் சூரத்குமாரை விடமாட்டேன் அப்படிங்கிற நபர்களையும் நான் சந்திச்சுட்டு தான் இருக்கேன். எல்லா பணமும் வந்துடுச்சு, ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, நான் கருவி. இந்த பணம்லாம் அவர் கொடுத்தது வேறு காரணத்துக்காக, எனக்கு அந்த பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு பல்வேறு வசதிகளுக்கு பிறகும் இருக்கின்ற நபர்களையும் பார்க்குறேன். பாலகுமாரன் ஐயாவை பிற்காலத்தில் இந்த அனுபவத்தெல்லாம் அவர் பார்த்தது பிறகு நிறைய பேர் அவரை வந்து ஒரு எழுத்து சித்தர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. நீங்கள் கூட ஒரு அனுபவத்தில் சொல்லியிருந்தீங்க, உங்கள் நெஞ்சில் வந்து யோகிராம் சூரத்குமார்னு அவர் தட்டினாரு, அந்த அதிர்வு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருந்தது. ஆமாம். வெறும் எழுத்தாளராக தான் நிறைய பேருக்கு வந்து பாலகுமாரன் அவர்களை தெரியும். இந்த சைடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பாலகுமாரன் வந்து யோகிராம் சூரத்குமாரால் ஒரு வகையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் வந்து தன்னை வந்து பெருசாக குரு அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் எந்த குருவுமே தன்னை கிளைம் பண்ணிக்காத போதும் அவரை சுற்றி இருக்கிறவங்க அவரை ஒரு குரு நிலை கொண்டு போயிடுவாங்க. யோகிராம் சூரத்குமாரிடம் அவர் வந்து குண்டலினி இதெல்லாம் பெற்றாலும் கூட எப்போயுமே பாலகுமாரன் என்னுடைய இடம் அநாகதம் தான், அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்குது, அதில் தான் அநாகதத்தை கடந்து நான் போக முடியும். அடுத்த பிறவி எப்படி என்பது எனக்கு ஒரு 16 வயதில் முடிந்துடும். அடுத்த பிறவி என்பது இது எனக்கு யோகிராம் சூரத்குமார் உணர்த்தியதுன்னு சொல்வார். ஸோ வந்து அவர் வந்து அந்த உயரம்தான், அவருடைய உயரம் அநாகதம் தான், அடுத்த பிறவியில் தான் விசுத்தி ஆக்னை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் அவர் சகசிராரம் வரை பயணப்பட்டு வேறு காரணங்களுக்காக எழுத்தாளராகவே இருந்து பலரால் அறியப்பட்டு எழுத்து சித்தராக மாறியிருக்கார். சாரி ஃபார் இன்டரப்டிங். இந்த அவருடைய இடம் அநாகதம் தான் அப்படின்றீங்க இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அவருடைய இடம் அநாதகம்னு அவர் சொன்னது எப்படின்னா, அவருடைய கேள்வி பதில்கள், நான் எடுத்த கேள்வி பதில்களையும் அவர் சொல்லியிருப்பார். அதே நேரங்களில் அவரை பற்றி ஒரு முன்னுரை ஒருத்தர் கிருஷ்ணான்னு ஒரு எழுத்தாளர், அவருடைய உதவியாளராக இருந்தவர், எழுதும்போது அவர் வந்து சகசிராரத்தை அடைந்தவர் அப்படின்னு எழுதிட்டார். அவருக்கு ஃபோன் பண்ணி, நீ வந்து சகசிராரெல்லாம் கிடையாதுடா, என் இடம் அநாதகம் அப்படின்னு கரெக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த முன்னுரை விஷாதயோகம்ங்கிற புத்தகத்தில் முன்னுரை கிருஷ்ணா எழுதியிருப்பார். அந்த அநாதகம் என்னுடைய இடம் அப்படின்னு கரெக்ட் பண்ணது பாலகுமாரன். இன்றைக்கும் அந்த புத்தகத்தில் அப்படி தான் அந்த முன்னுரை இருக்குது. அந்த உயரத்தில் தான் அவர் வந்து இருந்திருக்காரு. அந்த உயரத்தில் பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு விஷயங்களை செய்திருக்கார். சில பேருக்கு இந்திராட்சி கவசம் மூலமாக குணப்படுத்தல் நடத்தியிருக்கார். சில பேருக்கு மரணத்தை தள்ளி போட்டிருக்காரு. சில பேருக்கு இன்னைக்கு மரணம், அதாவது நீங்கள் நம்பவே முடியாத சில விஷயங்கள்லாம் பாலகுமாரனை சுற்றி இருக்கிற நபர்கள் சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸில் இருந்த ஒரு நபர், அவருடைய மகனுக்கு ஹார்ஸ் ரைடிங் பிடிக்கும். ஹார்ஸ் ரைடிங் போகும்போது, ப்ராக்டிஸ் போகும்போது ஃபுல் குதிரை நெஞ்சில் விழுந்துடுது. இந்த மார்பு கூட்டெலும்பெல்லாம் நசுங்கி லிவர் எல்லாமே ஒரு மாதிரி ஜாமான நிலையில் அவர் ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க. இது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமையில் எப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் என்ன விதமான கேர் கொண்டிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரில் இருக்கும்போது அவர் வந்து அந்த பெட்டுக்கு பக்கத்தில் பாலகுமாரன் படுத்துக்கிட்டு அவருடைய கரங்களை பிடிச்சிட்டு அவருடைய லைஃப்பை வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கிறதா இன்றைக்கும் அந்த குடும்பம் பாலகுமாரனை கொண்டெடுக்கின்றிருக்கு. அதே மாதிரி இன்னொரு நபர், அவர் வந்து ஒரு சமையல் கலைஞர். இன்றைக்கும் வந்து கேட்ரிங் நிறைய வீட்டுக்கு பண்ணிகிட்ருக்காரு. அவர் சமையல் பண்ணிவிட்டு எல்லார் வீட்டுக்கும் போய் சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு அட்டாக் வருது. அவருடைய அட்டாக் வந்து அவரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது, இவங்கெல்லாம் மயிலை சத்சங்கத்தை சேர்ந்த நபர்கள், அவரை போய் பாலகுமாரன் பார்க்குறாரு. பார்த்துட்டு, இந்த பெட்டு வேணாம், இந்த பெட்டுலேருந்து வேறு பெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டு டு இன்னொரு பெட்டு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அந்த பெட்டுக்கு இன்னொருத்தர் வரார், அவர் உடனே இறந்துடுறார். நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நீங்கள் ஒரு பேஷண்ட்டை பார்க்குறீங்க, பார்த்துட்டு வந்துடலாம், பட் பாலகுமாரன் இந்த பெட்டு வேணாம், இந்த பெட்டுக்கு மாற்றுங்க அவர் அப்படின்னு சொல்லி அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். பெட்டு மாறிடுது. அதுக்கப்புறம் எம்டிஆர் தான் அடுத்து வர எமர்ஜென்சி கேஸ் அங்கே தான் போடுவாங்க. அப்படி போட்ட நபர் அன்னைக்கு இறந்துடுறார். அவர் இன்றைக்கும் ஹார்ட் சர்ஜரி முடிஞ்சு நன்றாகவே இருக்கிறார். இன்றைக்கும் அதே கேட்ரிங் வேலை பண்ணிகிட்ருக்காரு. பாலகுமாரனுடைய பிறந்தநாள், யோகிராம் சூரத்குமார் பிறந்தநாள், ஒவ்வொரு மாதம் வருகின்ற சுவாதிக்கு அன்னதானம் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய கேட்ரிங் அவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஹார்ட் சர்ஜரிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச டாக்டர் சிவகடாட்சம்னு சொல்லி ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், அவரை வச்சு ஆப்ரேட் பண்ணுறார். இதுக்கான பொருளுதவிகளையும் பாலகுமாரன் தந்திருக்கார். ஸோ இப்படி பல பேருடைய கதைகள் இருக்குது. அதனால் பாலகுமாரன் மிக எளிதாக ஏதோ என்னை தட்டிட்டாரு, அதனால் அது ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து மிகச்சிறிய அனுபவம். இதை விட மிக உன்னத அனுபவங்களை பெற்ற நபர்கள்லாம் ஸ்டில் தேர். ஓகே, அவருடைய வார்த்தைகள்லே அந்த நிலையை அவர் வந்து விளக்கி இருந்தார். ஒரு பெரிய பில்டிங்கில் முதல் தளத்துலேருந்து பார்க்குறதுக்கும் மாடியிலேருந்து பார்க்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆமாம்.
அந்த பார்வை எனக்கு யோகி ராம் சூரத் கொடுத்தாரு அப்படிங்கிற கண்டிப்பாக விஷயத்த சொல்லியிருந்தார். ஏன்னா நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, இது அதிர்வான கோயில், இது இப்படிப்பட்ட கோயில்னால் சொல்கிறீங்க, இது இந்த பார்வை எங்கேருந்து கிடைக்கிதுன்னு கேட்டேன். அது உள்ளிருந்து தானாக வெளிவடுறது தான். இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறாரு, அந்த கோயிலில் அது வரைக்கும் அவர் தொட்டு பல துலங்கிய கோயில்கள் நிறைய இருக்குது. பாலகுமாரன் தொட்டு துலங்கிய கோயில்கள், பாலகுமாரன் பெருசாக்கிய கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் இருக்கிற வாலீஸ்வரர் கோயில்ன்ட்டு, அவருடைய நண்பர் சுந்தர் பரத்வாஜ், இன்னும் ஜோதிடர் KP வித்யாதரன், இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கோயிலை வந்து இன்றைக்கி மிக சிறப்பான நிலை கொண்டு வந்திருக்காங்க. அங்கே ஒரு சித்தருடைய பஞ்சலிங்க சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது. அந்த சித்தர் யாருன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் பாலகுமாரனுக்கு தெரியும். இது ஒரு சித்தர், இதுக்கு போய் எண்ணெய் ஊற்று, இதுக்கு போய் இதை பண்ணு, தைலதாரை பண்ணு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்படிலாம் நான் பண்ணி என் வாழ்க்கையில் நான் மாறியிருக்கேன். பல்வேறு அற்புதங்கள். அந்த ஒரு யாருன்னு இன்றைக்கு வரைக்கும் அந்த சித்தர் யாருன்னு தெரியாது, பாலகுமாரனுக்கு தெரியலாம். முண்டகக்கன்னியம்மன் கோயிலுக்கு வரலாறு கிடையாது, வரலாறுன்னு எங்கேயுமே கிடையாது, எந்தவித கல்வெட்டுலையும் எதுவும் கிடையாது. ஆனால் பாலகுமாரன் மட்டும்தான் முண்டகக்கன்னியம்மன் கோயில் வரலாறுன்னு ஒன்று எழுதியிருக்கார். அதை வந்து முண்டகக்கன்னியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு எல்லாருக்கும் கொடுத்தார். யார் முண்டகக்கன்னி, அவங்களுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் என்ன தொடர்பு, பழைய பேர் என்ன, இதெல்லாம் அவர் உணர்ந்தவை. இது எல்லாமே அவர் உணர்ந்தவைன்னு அவரை போய் கேட்டிங்களா? இல்லை, இதெல்லாம் யோகிராம் சூரத்குமாரால் உணர்த்தப்பட்டவைன்னு சொல்வார். யோகிராம் சூரத்குமார் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் சில சித்தர்களாக இருக்கட்டும், நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம், அவங்க கையில் சிகரெட் இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன இறை நிலையில் இருக்காங்க அப்படின்றாங்க, பட் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கே அப்படின்னு. ஓகே, இந்த விஷயத்த எப்படி எடுத்துக்கிறது? இந்த விஷயத்தை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட பார்த்தசாரதியை கோட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அமரகாவியம் எழுதிய பார்த்தசாரதி முக்கியமான ஒரு சாப்டர் எழுதியிருப்பார், ஃபென்சிங் ஆஃப் யோகி அப்படின்னு. யோகி மட்டுமல்ல, பல்வேறு மகான்கள் தனக்கென்று ஒரு வேலிகளை அமைத்து கொள்வார்கள். ஏன்னா அவங்க வந்து எல்லாரோடையும் புழங்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வேல்யூ தெரியாதுங்கிறது இல்லை, அவங்க வந்த வேலை பண்ண முடியாது. இப்போ இளையராஜா எல்லாருக்கும் ஆனவர், அவர் கோபமே படாதவர், எல்லாருக்கும் ஆனவர்னீங்கன்னா இளையராஜா என்ன பர்பஸுக்காக இங்கே வந்தாரோ அதை செய்ய முடியாது. ஸோ ஒரு இசையமைப்பாளர் இளையராஜாவே அதை பண்ண முடியாதுன்னும் போது அதை விட உயரிய பணிகளை பண்ண வருபவர் வந்து மிக சாதாரணமாக வந்துட முடியாது. அதனால் அவங்க தனக்குன்னு ஒரு வேலையை வச்சுக்கிறாங்க. அதனால தான் நமக்கு வந்து பித்தர் போல், பாலர் போல், பேயர் போல் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, அவன் பைத்தியகாரமாக அவன் என்னப்பா அவனை போய் பெரிய ஆளுன்னு கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு பாதி பேர் போயிடுவான். சிகரெட் இருக்குது அப்படிங்கிறதால அவரே தம் அடிக்கிறார், அவர்கிட்ட போய் என்ன கேட்குறதுன்னு இன்னொரு பாதி பேர் போயிடுவான். ஸோ அங்கே போய் நிற்கிறவன் ஃபில்டர் ஆக்கப்படுறாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ஃபென்சிங் அப்படிங்கிறது பார்த்தசாரதியுடைய வார்த்தையாக இருந்தாலும் இது ஒரு வகையான ஃபனலிங் டவுன் ப்ராசஸ். ஃபனலில் கொட்டும்போது 100 விழலாம், ஆனால் ஃபனலுக்கு கீழே வர்றது ஒன்று தான் வரும். ஸோ 1,00,000 பேரில் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்காகத்தான் குரு விதமாக அது மாதிரி வைக்கிறார். அதை சோதனைகள்னு வச்சுக்கலாம், இல்லை தன்னை சுற்றி இருக்கிற வேலிகள்னு வச்சுக்கலாம். இதை கடந்து நிற்கிறவன் தான் அவனுடைய அல்டிமேட் கோலை அடைவான். அப்படித்தான் நான் பார்க்குறேன். பகவான் யோகிராம் சூரத்குமாரே சொல்லியிருக்காரு, ஐ எம் நாட் ஃபார் தி மாசஸ், ஐ எம் ஃபார் த செலக்டட் பீப்புள்ஸ்ன்னு சொல்லுவார். ஐ எம் நாட் ஃபார் த மாசஸ், திஸ் பெக்கர் ஒன்லி ஃபார் த செலக்டட் பீப்புள்ஸ் டு டூ இஸ் ஃபாதர்ஸ் ஒர்க். அந்த செலக்டட் பீப்புள்ஸ் யாருன்னா தந்தையின் பணியை செய்வதற்கான தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மிக கடினமான சோதனைகளை என் தந்தை தருவார். அதுதான் உங்களுக்கு வந்து பாட்ஷா டயலாக்காக வருது. எல்லாருக்கும் வந்து சோதனை கொடுப்பார், ஆனால் கடைசியில் கை விட்டுற மாட்டார் அப்படிங்கிற டயலாக்கு பின்னாடி இதெல்லாம் கூட இருக்கு. எக்ஸாக்டா இதுன்னு சொல்ல முடியாது, அவர் பாலகுமாரனே வேற விதமா சொல்லுவாரு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல இந்த மாதிரி, ஏன்னா தொடர்ந்து ஒருவரோட பழகும் போது அவர்களுடைய தாக்கம் நமக்கு நிச்சயமாக இருக்கும். அது இந்த வசனத்தில் வெளிப்பட்டிருக்கலாங்கிறது என் பார்வை, அது பாலகுமாரனுடைய பார்வை இல்லை. அதை தாண்டி நீங்கள் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அவங்க வந்து என்ன பர்பஸுக்காக இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யோகிராம் சரத்குமாரே எடுத்துப்போம். அவர் வந்து இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கலை, அல்லது அவருக்குடைய வாழ்க்கையும் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளானது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர் இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு மாறினார், அதுவே விமர்சனத்துக்கு உள்ளானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இங்கே இருக்கிற எந்த மகானுக்கோ நம்ம வந்து ஒரு தியரி ஒன்றும் இருக்கும், அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ், அது வந்து பை டிஃபால்ட்டாக நடக்கிறது தான். ஆனால் அவங்களுடைய பணி மிகச்சிறப்பாக. ஏன் வந்து பாலகுமாரன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக நீங்கள் சந்திக்கிற நபர்களில்
உனக்கு எப்படிப்பா யோகிராம் சுரத்குமாரை தெரியும்னு கேட்டிங்கன்னா, பாலகுமாரன் சொல்கிறவங்க 30-40% இருப்பாங்க. ஒரு 100 பக்தர்களை சந்திச்சிங்கன்னா 30-40% பக்தர்கள் பாலகுமாரனுடைய நூல்களை படித்து அல்லது அந்த அட்டைப்படத்தை பார்த்து, பாலகுமாரன் ஃபங்க்ஷனில் யாராவது போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து யோகிராம் சுரத்குமார்னு முதுகில் தட்டி அல்லது நெஞ்சில் தட்டி அது என்னவோ சொல்கிறாரு என்னன்னு, அவர் எழுதும்போது ஆட்டோகிராஃப் போடும்போது யோகிராம் சுரத்குமார்னு கையெழுத்து போட்டு கொடுத்து இதனால் மாறியவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இதனால தான் அடிக்கடி யோகிராம் சுரத்குமார் வந்து பாலகுமாரன் என்று சொல்லியிருக்காரு, நாம் வந்து இந்த பிறவியில் இல்லை, பல்வேறு பிறவிகளாக நம்ம தொடர்ந்து வந்திருக்கோம். இன் ஃபியூச்சர் இஃப் அட் ஆல் there is a rebirth, this beggar is want to with பாலகுமார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாலகுமாரன் என்னுடைய பேரான்னு சொல்லியிருக்காரு. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி. நான் வந்து அவருடைய வாழ்விலே ஒரு முறை அப்படிங்கிற ஜெயமோகனுடைய கட்டுரையில் குட்னஸ் லீட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி ஜெயமோகனை வழிமாற்றியிருக்கார். ஜெயமோகன் மகாபாரதம் எழுதுவார்னு முன்னாடியே அறிவிச்சிருக்கார். அதே மாதிரி ஜெயமோகன் இப்போ நம்ம வெண்முரசு எழுதுறதை பார்க்குறோம். யோகிராம் சுரத்குமாரை சந்தித்து ஒரு வார காலத்தில் நித்திய சைதன்ய ஏதி என்கின்ற தன்னுடைய குருவை கண்டடைகிறார். அப்போது யாரை கூட வச்சுக்கணும், யாரை வந்து வேற இடத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய திட்டம். அந்த திட்டத்தின்படி மிகச்சிறப்பாக பணியாற்றிய ஒரு மிகப்பெரிய நண்பராகத்தான் யோகிராம் சுரத்குமாரை பார்க்க முடியும். நிறைய அதாவது யோகிராம் சுரத்குமார் வந்து வெளிப்படையாக மிராக்கிள்ஸை பண்ணுறதை ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இந்த மாதிரி யாராவது ஷேர் பண்ணும்போது நமக்கு தெரியுது அவங்க வாழ்க்கையில் பெரிய அதிசயங்கள்லாம் நிகழ்த்தியிருக்காரு அப்படிங்கிறது. நீங்கள் பல டிவோட்டிஸோடைய எக்ஸ்பீரியன்ஸஸை உங்கள் புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க, பல புத்தகமாக வெளியிட்டிருக்கீங்க. அதில் ஒரு சில அனுபவங்களை எனக்கு ஷேர் பண்ண முடியுமா? அகைன் நான் வந்து பார்த்த சாரதியை கோட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா அவர் பல பக்தர்களுடைய கோட் பண்ணியிருக்கார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். அவர் பிஸ்னஸ்மேனில் ஒரு ஃபெயிலியர் வருது. அந்த ஃபெயிலியருக்கு பிறகு அவர் வந்து இதுக்கு மேலே நம்ம வாழக்கூடாது அப்படின்னு நினச்சி யோகிராம் சுரத்குமாரை வந்து பார்க்க வரார். கடைசியாக வர்றதுக்கு முன்னாடியே நல்ல சஃபிஷியன்ட் பாய்சன், ஸ்ட்ராங்கஸ்ட் பாய்சன் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கி யோகிராம் சுரத்குமார்கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறார், நான் பாய்சன் எடுத்துக்க போகிறேன். ஆனால் உங்களுக்கு பேசவே டைம் கொடுக்காம அந்த பற்றியா இதை பற்றியான்னு டைவர்ஷன்லேயே சுத்த விட்றாரே தவிர கம்யூனிகேட் பண்ண விடலை. இது மாதிரி பாய்சன் எடுத்துக்க போகிறேன் அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு தான் வராரு, பாய்சனோடு வராரு. பட் கம்யூனிகேட் பண்ண விடாமல் டைவர்ட் பண்ணிட்டே இருக்கார். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, சரி இதுக்கு மேலே இவர்கிட்ட பேசிப்போன்னு இல்லை, நம்ம செயலில் இறங்கிடுவோன்ட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. நான் இது மாதிரி கிளம்புறேன், அவர் லாட்ஜுக்கு போய்த்தாங்க, கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சிடுறாரு. அவர் பாட்டுக்கு ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக அங்கே குழந்தைங்களுடைய பரதநாட்டியம் அப்படி இப்படின்னு ஜாலியாக, அது ஒரு சின்ன லாட்ஜு, அந்த லாட்ஜில் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு மற்ற ஃபேமிலிஸோடு. இவர் போகிறாரு, சரி இது டுடே இஸ் த லாஸ்ட் டேன்ட்டு பாய்சன் எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு இருந்தாலும் நம்ம வந்து லாட்ஜெல்லாம் கதவெல்லாம் மூடிட்டோம்னா உடச்சி உள்ளே வர வேணாம், கதவெல்லாம் தாப்பால் போடாமல் பாய்சன் எடுத்துகிட்டு படுத்துடுறாரு. அவர் மறுநாள் காலையில் இறந்துருக்கணும். ஆனால் மறுநாள் காலையில் அவர் பார்க்குறாரு சூரியன் பட்டு இவர் எழுந்துக்கிறார். ஏன்னா சூரியன் பட்டு எழுந்திருக்கு, பார்த்தா பாட்டில் ஃபுல்லாக காலி, ஒன்றுமே நடக்கலை. இவருக்கு பயங்கர கடுப்பாயிடுது. அப்போது யோகிராம் சுரத்குமார் காலையில் இங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பார். காலையில் புன்னை மரத்தடிக்கு போயிடுவார், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி. அந்த புன்னை மரம் இப்போ இல்லை, பட் அந்த இடம் ஒரு குத்துமதிப்பான இடத்த வந்து ஒரு யோகிராம் சுரத்குமார் கூட இருந்த நபர் காட்டினார். அதை தேடி போய் போனப்போ அந்த இடத்துக்கு மரத்துக்கு அடிக்கி போகிறாரு. போனால் இந்த பிச்சைக்காரன் நினச்சா அவர் கையப்படி சொல்கிறார், கோ டு த ஹில் அண்ட் ஃபால் ஃப்ரம் தர், வித்தவுட் திஸ் பெக்கர் யூ கேனாட் டை, பர்மிஷன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நீங்கள் வந்து எவ்வளவு பெரிய விஷயம். அதற்கு பிறகு தான் அவர் வந்து இந்த உயிர் எனக்கு இல்லை, அவர் எடுத்துக்கிற வரைக்கும் எடுத்துக்கிட்டோன்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் ஏதோ ஒரு வேலை, யோகி சார்ந்த வேலைகள், புத்தகமாகட்டும், அவருக்கு தெரிஞ்ச ஒரு வேலையாகட்டும், அவருடைய சொத்தையே யோகி ஸ்தலம் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டாக மாற்றிருக்கார். அவர் மனைவி மட்டும்தான், அவர் குழந்தைகள் இல்லை. அவர் மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மிரக்கிள் அப்படிங்கிறது வந்து இப்படி இருக்கணும். சும்மா மற்ற மிரக்கல்லாம் இருக்கும். ஆனால் அகைன் நான் மிரக்கிள் அப்படிங்கிறத பொறுத்தவரை புட்டபர்த்தி பாபாவுடைய வேர்ட்ஸ் தான் சொல்ல விரும்புகிறேன். அவர் அடிக்கடி சொல்கிறது தான், மிரக்கலுங்கிறது ஒரு விசிட்டிங் கார்டு, ஜஸ்ட் டு இன்ட்ராக்ட் யூ ஹியர். ஒன்ஸ் யூ இங்கே வந்துட்டுனா எதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்க. கடைசி வரைக்கும் மிரக்கலே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அதில் ஒன்றுமே வேலை இல்லை அப்படின்வாங்க. ஸோ அப்படித்தான் இதை பார்க்குறேன். மிரக்கல் அப்படிங்கிறது அது ஒரு நம்பிக்கை வர வைக்கிறதுக்கான ஒரு விசிட்டிங் கார்டு, ஒரு டூலாக இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் வந்து கொண்டாடுவதற்கு எதுவும் இல்லை. இப்போ அவர் பொழைச்சிட்டாரு, இதுக்கு மேலே டெய்லி என்னென்ன கொண்டாட இருக்குது. அவருக்கு மட்டும் இல்லை, என்னுடைய மனைவியின் வாழ்க்கையிலும் கூட
அவங்க வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் அவங்க வந்து தன்னை மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க. நான் போடுற இன்ஜெக்ஷனை ஒரு 10 டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. வில்டா M500 அப்படிங்கிற 10 டேப்லெட்டு எடுத்துக்கிறாங்க. இன்சுலினும் போட்டுக்கிறாங்க. நைட் சாப்பிடாமல் விட்டுறாங்க. ஆனால் அவங்க நினச்சிருக்காங்க இன்சுலின் போட்டிருக்கேன்ட்டு. ஆக்சுவலாக இன்சுலின் நீடில் உடையலை, ஃபுல் சிரிஞ்சும் உடையலை, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கேட்ரிஜும் நாபும் உடைஞ்சிருக்கு. இன்றைக்கி வச்சுருக்கேன் அந்த பேனாவை. ஓகே, யார் உடைச்சா? அதே மாதிரி அவங்க சாப்பிட்ட 10 டேப்லெட்டும் நைட்டு ஃபுல்லாக டிசென்ட்ரி ஆகி 7-8 டேப்லெட் வந்துருச்சு. ஒரு 2 டேப்லெட் தான் இருந்தது. மேபி லோ சுகர் 30 வரைக்கும் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். யார் காப்பாற்றினாங்க அவங்களெல்லாம்? பல்வேறு முயற்சிகள், 3 முயற்சிகளிலும் என் மனைவி சரஸ்வதி தோற்று போனார். யாரால்? பதிலே இல்லை. அதுக்கு திருவான்மியூர் கடற்கரை ஒரு சாட்சி, திருவான்மியூர் கடற்கரையில் இருக்கிற போலீஸ்காரன் ஒரு சாட்சி. இன்றைக்கும் ஏதாவது கடற்கரை ஓரத்தில் ஏதாவது ஒரு பிணம் வந்தால் ஃபோன் அடிப்பாங்க. சார் உங்கள் ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்களா? இருக்காங்க. ஓகே சார், அப்போ வேறு யாரோ முகம் தெரியல அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. மிரக்கிள் அப்படிங்கிறது வந்து மெஷரபிளே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெஷரபிள். ஒருத்தருக்கு உயிர், ஒருத்தருக்கு பணம், ஒருத்தருக்கு பிஸ்னஸ்ஸு அப்படின்னு இருக்கு. இன்னொரு நண்பர் ஒருவர், அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து ஒரு சட்ட சிக்கலில் சிக்க வேண்டியது. ஒரு கணக்கு நம்ம எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணும்போது அக்கௌண்ட்டில் ஒன்று, வித்தவுட் அக்கௌண்ட் ஒன்று எழுதுவோம். அவர் வந்து அக்கௌண்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு இதில் பிடிச்சிடுறாங்க. அக்கௌண்ட்டில் இல்லாததை எழுதுனது இங்கே தான் இருக்குது. இங்கெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த டைரி அவங்க கண்ணில் சிக்கவே இல்லை. அது சிக்கி இருந்துன்னா அவர் 60 லட்ச ரூபாய் ஃபைன் கட்டியிருக்கணும். அது சிக்காததால் அவருக்கு 30 லட்ச ரூபாய் ஃபைன் தான். அந்த 30 லட்ச ரூபாய் ஃபைன் கட்ட போன இடத்துல அவர் ஒரு யோகி பக்தராக இருக்கார். அப்போ வந்து இவர் இது பண்ணுறதெல்லாம் மிரக்கல்னு சொல்லுவீங்களா, இல்லை இதுக்கு பதிலாக அந்த 30 லட்ச ரூபாய் வேறு இடத்துல வசூல் பண்ணிடுறாரு அவர், யோகிராம் சுரத்குமார். அதனால் நத்திங் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அது வந்து செக் அண்ட் பேலன்ஸ் வந்து மிகச்சரியாக கடவுளுடைய திட்டத்தில் இருக்க தான் செய்யுது. பட் ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரொடெக்ஷன் இருக்க செய்யுது இல்லையா? பயங்கரமான ப்ரொடெக்ஷன். நீங்களும் நினச்சா அதை பிரேக் பண்ண முடியாது, வேற யாரும் உங்களை அட்டாக் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடெக்ஷன். யோகி ராம் சுரத்குமார் தன்னை ஒரு பிச்சைக்காரன் என்று அழைத்து கொண்டவர். ஆமாம். திஸ் பெக்கர், இந்த பிச்சைக்காரன். ஆமாம். அப்படின்னு அவரே வந்து சொல்லிக்கிறார் இல்லையா? இத்தனை பேர் போற்றக்கூடிய ஒரு மகான் தன்னை ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு ஏன் அவர் கருதணும்? இதுக்கு கொஞ்சம் பெரிய விளக்கமாக தான் சொல்லணும். என்னென்னா, யோகிராம் சுரத்குமார் அவருடைய தேடலோடு அவர் இருக்கார். அவர் கபாடியா பாபான்னு ஒரு அங்கே காசியில் இருக்கிற ஒரு நபர் வந்து வழிகாட்டுறாரு. உனக்கான குரு தென்னிந்தியாவில் தான் இருக்காருன்னு. தென்னிந்தியாவிற்கு பயணிக்கிறார். பயணித்து அரவிந்தரை சந்திக்கிறாரு, அப்புறம் வந்து ரமணரை சந்திக்கிறாரு, பப்பா ராமதாஸையும் ஒரு 2-3 பயணங்களுக்கு பிறகு சந்திக்கிறாரு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரமணரும் அரவிந்தரும் மகா சமாதி அடைந்த பிறகு தனக்கான குரு வேறு ஆல்டர்னேட்டே இல்லை. ஏன்னா ஒரு ஆள் ஏபிசின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏபி இல்லாத போது சி மட்டும்தான் கடைசி ஆப்ஷன் அப்படின்னு அனந்தாசிரமம் காஞ்சன் காட்டுக்கு பப்பா ராமதாஸ் கிட்ட போய் சரண்டர் ஆகிறார். அவர் சரண்டர் ஆகும்போதும் அவர் ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்கார். ஒரு குழந்தைகள்லாம் இருக்குது. இருந்தாலும் அவர் தீட்சை வேணும் அப்படின்னு போய் கேட்கும்போது அங்கே வந்து அவருக்கு தீட்சை வழங்கப்படுது. தீட்சைன்னா அங்கே வழங்கப்படுற தீட்சைங்கிறது ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படிங்கிற ஒரு மந்திர தீட்சை தான். ஆனால் அனந்தாசிரமத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா காஞ்சன்கோட்டில் எந்த விதமான ராமர் படம் இருக்காது. அங்கே எந்த விதமான ராமரை சம்பந்தமான ராமாயணம் புக்கு கூட அங்கே கிடையாது. ஆனால் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்ங்கிறது உருவமாக இருக்கின்ற ராமனோ அயோத்தி ராமனோ இல்லை. அங்கே வந்து பப்பா ராமதாஸ் தருகின்ற ராமநாமம் என்பது ஆத்மராமம். இதைத்தான் ஏறக்குறைய காந்தியும் வந்து ஆத்மராமர் வேறு அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கார். அப்படி ஒரு ராமநாமம் கிடைத்த பிறகு இவர் ஒரு பரவச நிலைக்கு போகிறார். பரவச நிலைக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு அன்கண்ட்ரோலபிள் சுச்சுவேஷன் இருக்கார். அங்கே யாராவது உட்காந்து ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் நோட்டில் எழுதுவாங்க. சில பேர் சாண்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் இது என்ன இது ஒர்க் இது அப்படின்னு நோட்டை கிழிச்சு போட்டிருக்கார். ஒரு ஆசிரமங்கிறது வந்து என்ன தான் வந்து அங்கே எல்லாருக்குமான அகாமடேஷன் இருந்தாலும் சில நபர்களுக்கு சில பிரத்யேகமான வேலைகள் கொடுத்துருப்பாங்க. சிலருக்கு நாமம் எழுதுறது, கோடி நாமம் எழுதுறது தான் அவங்களுடைய மீட்சிக்கான ஒரு வழின்னு இருக்கிற போது அங்கே போய் நோட்டை கிழிக்கிறது வந்து ஒரு அநாகரிகமான செயல். அதனால் அவர் வந்து ஆசிரமத்தை விட்டு கிளம்பு அப்படின்னு பப்பா ராமதாஸ் சொன்னால், அப்போது மாதாஜி கிருஷ்ணாபாய் இருக்காங்க, அவரோட வழித்தொன்றலான சுவாமி சச்சிதானந்தரும் இருக்காங்க. இதெல்லாம் வந்து 1952 நடக்கிற ஒரு விஷயம். அவர் ஆகஸ்ட் எண்டு அல்லது செப்டம்பர் பிகினிங் அப்படின்னு வச்சுக்கலாம் 1952. அப்படி நடக்கும்போது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னும்போது நான் எங்கே கிளம்புறது அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் உனக்கு எங்கே வேணுமோ அங்கே போ அப்படின்னும்போது
நான் திருவண்ணாமலைக்கு போகிறேன்னு அவர்கிட்ட ஸ்பான்டேனிட்டியாக வருது. திருவண்ணாமலைங்கிறது ஏன் ஸ்பான்டேனிட்டியாக வருதுன்னா, ஏற்கனவே அவர் ரமணரை வந்து சந்திக்கிறார். ரமணரை வந்து சந்திக்கும்போது நான் உங்கள் காலடியிலே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய முதல் திருவண்ணாமலை விஜயத்தின் போது பிரார்த்தனையாக இருக்குது. அப்போது ரமணர் இப்படி இவர் சாஞ்சிக்கிட்டு அதிகமாக பேசுகிறதில்ல சரிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அடிக்கடி யோகிராம் சுரத்குமார் அவருடைய நெருங்கிய வட்டத்தில் சொல்லியிருக்கார், இந்த பிச்சைக்காரன் கற்றுக்கொண்ட முதல் வார்த்தை சரி அப்படின்னு. ஸோ ரமணரும் ஏற்கனவே அப்ரூவ் பண்ண இடம் அப்படிங்கிறதால் அவருடைய வேர் திருவண்ணாமலையில் இருக்குது. ரமணர் இல்லாத போது அவர் சரி அப்படின்ட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அங்கே போய் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போது பப்பா ராமதாஸ் சொல்கிறார், கோ அண்ட் பெக் அப்படின்றார். ஆமை பெக்கர் பப்பா அப்படின்னு கேட்குறார். நான் பிச்சைக்காரனா அப்படின்னு கேட்குறார். அவர் எந்த ரிப்ளையும் தரல. ஸோ இது வந்து ஒரு குருவுடைய ஆசீர்வாதம், நீ பிச்சை எடுன்னு. இங்கே பிச்சை எடு அப்படிங்கிறது பொருளோ உணவோ அப்படி இல்லை, அருள் பிச்சைக்காக இன்னும் நீ கொஞ்சம் அந்த தவத்திற்கான மற்ற வேலைகளுக்காக அவர் அனுப்புகிறார். அதற்கப்புறம் 1952 ஆரம்பித்து 1959 வரைக்கும் 7 வருடங்கள் அவர் இந்தியாவை தெற்கிலிருந்து வடக்காகவும் கிழக்கிலிருந்து மேற்காகவும் 7 வருடங்கள் சுற்றியிருக்கார். சுற்றி முடித்து கடைசியாக 1959 அகைன் திருவண்ணாமலைக்கு வருகிறார். அங்கே திருவண்ணாமலையில் தன்னுடைய விஜயத்தை துவங்கி 1959 ஆரம்பித்து 22/2/2001 மகா சமாதி ஆகிற நாள், அதாவது சிவராத்திரிக்கு முந்தைய நாள் வரைக்கும் அவர் அங்கிட்டு தான் இருக்கார். அதனால் பிச்சைக்காரன் அப்படிங்கிறது அவர் குரு அவருக்கு இட்ட பணி, அதனால் அவர் தன்னை பிச்சைக்காரன்னு சொல்லிக்கிறார். யோகிராம் சுரத்குமார் திருவண்ணாமலைக்கு வந்த காலகட்டம் தமிழகத்தில் கடவுள் மறுப்பு கொள்கை ரொம்ப தீவிரமாக இருந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. அந்த சமயத்தில் ஒரு நார்த்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு ஹிந்தி பேசுகிறவர். அது இல்லாமல் கடவுளை ஒட்டி இருக்கக்கூடிய இல்லை கடவுள் நாமத்தை எந்நேரமும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படிங்கும்போது அந்த சூழ்நிலையை அவர் எப்படி சமாளித்தார்? அவருக்கு எந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் அங்கே நடந்தது? இது தமிழகத்தின் வரமா சாபமாங்கிறத காலம்தான் சொல்லணும். எல்லா காலகட்டத்திலும் இப்படி ஏதாவது ஒருவர், கிருஷ்ணர் வாழ்ந்த போதே கிருஷ்ணருக்கு எதிராக பவுண்டரிக கிருஷ்ணர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. கிருஷ்ணர் மாதிரியே வேஷம் போட்டு அவருக்கு அகைன்ஸ்டாக பிரச்சாரம் பண்ணார், நான் தான் கிருஷ்ணர்னு டிக்டேட் பண்ணார்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லா காலங்களிலும் இப்படி ஏதாவது நடக்கும். தமிழகத்தில் இந்த மாதிரி கடவுள் மறுப்பு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது 63, 67லலாம் அவர் அங்கே தான் இருக்கார். இப்போ நம்ம பார்க்குற கிழக்கு கோபுரத்துக்கு பின்னாடி இருக்கிற மேற்கு கோபுரத்தில் இந்த பிரகாரம் போய் பாருங்கள். மேற்கு கோபுரத்தில் அப்போல்லாம் கார் பார்க்கிங் இருக்கிற இடம், இப்போவும் கார் பார்க்கிங் இருக்கிற இடம். அந்த காலத்தில் கார் பார்க்கிங் ஒரு கொஞ்சம் பேர் அந்த பழைய காலத்து வண்டிகளை வச்சுட்டு இருக்கும்போது ஒரு இரவில் அவர் அந்த பக்கம் பிச்சை எடுத்துக்கிட்டு அப்படி போய் தங்கும்போது அவர் மேலே கார் ஏற்றுவதற்கான முயற்சியும் நடந்திருக்கு. அவர் கொல்லப்பட வேண்டும், ஒரு நார்த் இந்தியன் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காரு, அது தேவையில்லாமல் கடவுளை பேசிகிட்டு இருக்காருன்ட்டு அவர் மேலே கார் ஏற்றுவதற்கு ஆல்மோஸ்ட் அவரை செவரோட, அதாவது கோயில் மண்டபத்தோடு சேர்த்து ஜாம் பண்ணுற அளவுக்கான ஒரு முயற்சி நடந்திருக்கு. அந்த முயற்சிகளை மிக நெருங்கிய பக்தர்களிடம் சொல்லியிருக்கார். அது சில புத்தகங்கள்லையும் ஆங்கில புத்தகங்கள்லையும் ஆவணமாயிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அதை தாண்டி அவர் பிச்சை எடுக்கும் போதெல்லாம் அவர் பலரால் தாக்கப்பட்டிருக்கிறார், அதுவும் நடந்திருக்கு. அப்படி தாக்கப்பட்ட நேரங்களிலெல்லாம் சிவனணைந்த பெருமாள் சடையன் அப்படின்னு ஒரு நபர், அவர் தான் இன்றைய ஆசிரமத்துக்கான விதையாக இருந்திருக்கார். அவர் இல்லைன்னா யோகியை இத்தனை காலம் மனிதர்கள் பார்த்துருக்கவே முடியாது. அவர் வாழ்ந்த 2001 வரைக்கும் கூட அவருடைய உடலை காப்பாற்றிய, அவருக்கான பல சிக்கல்களை கூட இருந்து தடுத்தவர் திருவண்ணாமலையை சேர்ந்த சிவனணைந்த பெருமாள் சடையன். அவர் பல கல்லடிகளிலிருந்து காப்பாற்றியிருக்கார். அதற்கு பிறகு காலப்போக்கில் நிறைய பேர் வராங்க. ஜார்ஜ்னு ஒரு நபர் வராரு, அதுக்கப்புறம் சீனிவாசன் அப்படின்னு ஒரு நபருடைய கூட இருந்தவர் ஒருத்தர் வராரு, ஜெகநாதன். இப்படி பல பேர் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் நாம் இன்றைக்கி பார்க்குறோம். அதனால் அதை அவர் பெருசாக சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, இந்த தடைகளுக்கு பிறகும் அவர் அங்கே வாழ வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருந்தார். எதுக்காகனா, ஏறக்குறைய ரமணருக்கு பிறகு சேஷாத்ரி சுவாமிகள் தான் ரமணரை கண்டுபிடிக்கிறார், வைரம்னு கண்டுபிடிச்சி அவர் நம்ம பாதாளலிங்கத்திலேருந்து கொண்டு வரவர் சேஷாத்ரி சுவாமிகள். சேஷாத்ரி சுவாமிகளுக்கு பிறகு ரமணருக்கு பிறகு அங்கே நாம் இப்போ பார்த்துட்டு இருந்த ஒரு கடைசியாக இருந்த ஒரு நபராக யோகிராம் சுரத்குமார் தான் அறியப்படுகிறார். அதுவும் நமக்கான ஒரு பியூட்டி பாருங்கள். இங்கே சேஷாத்ரி சுவாமி, அந்த பக்கத்திலே ரமணாசிரமம், அதெல்லாம் பக்கத்திலேயே நிலம் அமையிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய டிவைன் பிளான் தான். பொதுவாக ஞானிகள் பெருசாக ஒரு பற்று அவங்களுக்கு இருக்காது அப்படிம்பாங்க. பட் யோகிராம் சுரத்குமார் ஆரம்ப காலகட்டத்தில் திருவண்ணாமலை வீதிகளில் சுற்றிட்டு திரிஞ்சப்போ
பாரத் மாதா கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய்ன்னு சொல்லி கோஷம் விட்டுக்கிட்டு அவர் நடந்து போயிருக்கிறதா சில செய்திகள் இருக்கு. ஆமாம், அது என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு நம்ம வந்து அகைன் யோகானந்தரை ரெஃபராக எடுத்துக்கலாம். யோகானந்தர் வந்து காந்தியை சந்தித்திருக்கிறார், கிரியா தீட்சை பெற்றிருக்கார். யோகானந்தர் காந்தியை சந்தித்து இந்த சாத்வீக சத்தியாகிரக முறையில் இந்தியா சுதந்திரம் பெறணும் அப்படிங்கிறதுக்கு பின்னணியில் யோகானந்தர் மட்டும் இல்லை, மகாவதார் பாபாஜிலேருந்து ஒரு பெரிய பரம்பரை வந்து ஒரு கருவியாக பின்னாடி இயங்கியிருக்கு. அரவிந்தரை வந்து சுதந்திர போராட்டத்தில் இருந்தும் பாலகங்காதர திலகர் மாதிரி கொஞ்சம் அக்ரஸிவான பீப்புள்ஸ் வந்து சுதந்திர போராட்டத்திலிருந்து விலக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பல்வேறு குறிப்புகளில் அரவிந்தருடைய குறிப்புகள்லேருந்து நம்ம அறிகிறோம். அப்போது ஒரு டிவைன் பிளான் ஆல்ரெடி தேர். இதை இவன் செய்வான் என்று அவன் கண் விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி இதை இவங்க தான் செய்யணும்னு ஆல்ரெடி ஒரு டிவைன் பிளான் இருக்குது. நம்ம இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஷிரடி பாபாவுடைய ஒரு பெரிய இதனால தான் இந்து முஸ்லீமை கூட அவர் பண்ணார்னு சில குறிப்புகள் இருக்குது, சில ஆதாரங்கள் இருக்குன்றாங்க, சிலர் மறுக்கிறாங்க. அப்போ காந்திக்கு பின்னாடி ஒரு யோகானந்தர், ஒரு கிரியா பாபாஜி பரம்பரை. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து பாரதியாரையும் மீட் பண்ணி அங்கே பேசும்போது அவர் ஆசீர்வாதம் பண்ணுறார். சின்ன பையன் தான் பாரதி, ஆனால் உங்களுக்கு மகாகாளி ஆசீர்வதிக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறார். இப்படி பல்வேறு விஷயங்களில் காந்தி தொடர்பு இருக்கார். இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இவர் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா புத்தகங்களும் படிக்கும்போது அவர் சுதந்திர போராட்ட காலத்தில் 1918 எல்லா விதமான அடக்குமுறைகளையும் பார்த்தவராக தான் அவர் இருந்திருப்பார். அப்போது இதுக்கு யார் மீட்சி அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு தெரிந்தவராக காந்தி இருக்கும்போதும், மேலும் இதன் மூலமாக தான் இது நடக்கணும் போது அதை அவர் சார்ஜ் பண்ணுற வகையில் தான் அதை அவர் பண்ணியிருக்காருங்கிறது மட்டும் இல்லை. அந்த திருவண்ணாமலையில் இருந்த காந்தி சிலைகளுக்கு அக்டோபர் 2ஆம் தேதி அவர் இருந்த காலங்கள் வரை, அதாவது ஒரு ஆசிரமம்லாம் அமைச்சு ஒரு செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி வர அக்டோபர் 2ஆம் தேதி அங்கே போய் மாலை போட்டிருக்கார். அந்த இடத்துல நின்று பாரத் மாதா கி ஜெய்ன்னு ஒரு குரல் விட்டிருக்கார். அப்படின்னா அகிம்சை என்பது பல காலங்கள் பலருக்கு கடத்தப்பட வேண்டும் என்பதுதான் இன்டென்ஷனே தவிர அவருக்கு இந்த கட்சி பிடிக்கல, இந்த கொள்கை பிடிக்கல அப்படிங்கிறத நம்ம அதை எடுத்துக்க முடியாது. உள்ளார்ந்த ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது, மெசேஜ் இருக்குது. அகிம்சை எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அந்த விஷயமும், ஈவன் நீங்கள் காந்தியுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மறுப்பு இதெல்லாம் இருந்தாலும் அவருடைய தேடல் ஆத்மராமனுங்கிற தேடல் வந்து வேற. ஸோ இவர் ஒரு வகையில் அந்த ஆத்மராமனுடைய தேடலோடு கனெக்ட் ஆகிறதால காந்தி அவர் பண்ணார். அதை அவர் ஐக்கானாக அவர் கொண்டாடலை. அவர் தனக்கு சமகாலத்தில் இருந்தவர் தன்னுடைய நாட்டுக்கு. ஏன்னா தொடர்ந்து யோகிராம் சுரத்குமார் பல இடங்களில் சொல்லியிருக்காரு, இந்த தேசம் நன்றாக இருப்பதற்கு காரணம் இது வந்து ஞானிகளுடைய விளையாட்டு திடல்னு வரும். திஸ் இஸ் த பிளே கிரவுண்ட் ஃபார் ஞானிஸ். இந்தியா என்பது ஞானியர்களுடைய விளையாட்டு திடல். இந்த விளையாட்டு திடலில் பல பேர் இருந்திருக்காங்க. இங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் பிறகு இமாலயத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஞானியின் செயல்கள் இருந்திருக்குன்னு அவரே டாக்குமெண்ட்டாகவும் பேசியிருக்காரு. நிறைய பேர் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது காந்தியை நம்ம அப்படி பார்க்க முடியாதுங்கிறது என்னுடைய புரிதல். யோகிராம் சுரத்குமார் அவர்களை நீங்கள் சந்தித்த ஒரு அனுபவத்தை சொன்னீங்க. அந்த ஒரு வாட்டி தான் சந்திச்சிங்களா, இல்லை அதுக்கப்புறம் போய் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சதா? யோகிராம் சுரத்குமாரை மொத்தமாக நான் ஒரு 3 முறை ஸ்தூலமாக தரிசனம் பண்ணியிருக்கேன். அதில் முதல் முறை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அவரை போயிட்டு தூரத்தில் வணங்கி சிகரெட்டை கொடுத்துட்டு வந்தேன். அதற்கு பிறகு 2 முறை போனப்போ எந்த விதமான காணிக்கைகள் கொடுக்குறதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த 2வது முறை அனுபவம் வந்து என்னுடைய நண்பர் ரவிசங்கர் அப்படிங்கிறவரோட யோகிராம் சுரத்குமாரை பார்க்க போனது தான். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, யோகிராம் சுரத்குமாரை பற்றி நம்ம படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த பர்ஃப்யூம் செயின்ட்டு, நறுமண சித்தர் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே விதைக்கப்பட்டிருந்த நேரத்தில் யோகிராம் சுரத்குமார் வந்து அவர்கிட்ட போனால் ஒரு ரோஜாப்பு ஸ்மெல் வரும், அவர் சிகரெட் குடித்தா ஸ்மெல் தெரியாது, அவர் சிகரெட் குடிக்கிற புகை தெரியாது, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது உண்மையும் கூட. அப்படியா? ஓகே, அது உண்மையும் கூட. ஆனால் இது எல்லாமே மற்றவங்க சொல்லி கேட்டது தான், நான் அனுபவிச்சதில்லை. அப்படிங்கும் போது இந்த 2வது சந்திப்பு வந்து நான் முக்கியமாக இது என்னென்னா, நம்ம அந்த ரோஜாப்பூ சென்ட் அப்படிங்கிறது வந்து பர்ஃப்யூம் அப்படிங்கிறது வந்து முன்னாடி குமுதம் பத்திரிக்கை வரும். அந்த குமுதம் பத்திரிக்கையில் சுஜாதா வந்து இதுவாக பொறுப்பாசிரியராக இருந்தப்போ முதல் பேஜை வந்து தடவி பாருங்க பர்ஃப்யூம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் கோட்டட் இங்கில் பிரிண்ட் பண்ணியிருப்பார். அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி ஒரு பேப்பரை தேய்ச்சா பர்ஃப்யூம் ஸ்மெல் வரும் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான நேலக்கட்டத்தில் தான் யோகிராம் சுரத்குமாரையும் நான் வந்து அடகுனா. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்போது, அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, ஆசிரமம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அவர் என்ன பண்ணுவார், வெளியில் ஆசிரமம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வெளியில் எல்லோரும் லைனாக நிற்போம்.
பக்தர்கள்லாம் நிற்கும்போது அவர் காரில் வருவார். காரில் இருந்து உள்ளேருந்தே கை காட்டுவார், ஆசீர்வாதம் பண்ணுவார், கிளம்பிடுவார். அப்படி அவர் வந்து கார் ரொம்ப டெட் ஸ்லோவில் தான் போகும். நல்லா நின்று நீங்கள் பார்க்குற அளவுக்கு ஆனால் தரிசன நேரம் கிடைக்கும். அப்படியே அந்த காரில் அவர் வந்துட்டுருக்காரு. நானும் என் நண்பர் ரவிசங்கர் 2 பேரும் நிற்கிறோம். அப்போ திடீர்னு ஒரு மிகப்பெரிய, அவர் கழுத்தில் ரோஜா மாலை கிடையாது, அவரை சுற்றி இருக்கிறவங்க யாரும் பூ வச்சிக்கல, என் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் பூ வச்சிக்கல. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய கட்டாயமாக இருக்குது. ஸோ யாருமே எதுவுமே வச்சுக்கல. ஆனால் அவர் அந்த எனக்கு நேராக எக்ஸாக்ட் பொசிஷனில் வரும்போது மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் ஆஃப் சென்ட்டு, நல்ல ரோஜாப்பூ மனம், நல்லா அனுபவிக்கிற. ஆஹா உண்மைதான்டா, நிறைய பேர் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு வாசனை வருது இவர்கிட்டேருந்து அப்படின்னு ஒரு முறை எடுக்கிற, நல்லா இருக்குது. 2ஆம் முறை எடுக்கிறேன், 3ஆம் முறை எடுக்கிற, வாசனையே இல்லை. அதுக்குள்ளே அது டிஸப்பியர் ஆயிடுச்சு. அந்த அனுபவம் எனக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை தந்தது. அப்போது என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது முன்னாடி இருந்த விஷயங்களும் இதெல்லாம். பின்னாடி நாம் படிக்கும்போது இதெல்லாம் மிக சாதாரண விஷயங்களாக கருதப்பட்டாலும் நான் கேட்ட அனைத்தையும் யோகிராம் சுரத்குமார் வேறு வேறு வகைகளில் எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். தேவி மாயம்மாவே வந்து யோகிராம் சுரத்குமார் அவர்களை சந்தித்த அந்த தருணத்தில் ஜல்தி காம் கரோ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த சொன்னதாக சொல்கிறாங்க. சீக்கிரமாக வேலையை முடி அப்படிங்கிற மாதிரி. இது இப்படி பல கதைகள் இருக்குது. இது எது ஆத்தென்டிகேட்டட் எது நாட் ஆத்தென்டிகேட்டடுங்கிறத விமர்சனம் பண்ணுற நிலையில் இல்லை. இப்படி பல பேர் சொல்லியிருக்காங்க. ஈவன் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக இது ஆக்சுவலாக உங்களுக்கு பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, ரமணரோட கூட இருந்த இரத்த உறவான வி கணேசன் இன்றைக்கும் வந்து 80s அவர் அவைலபிளாக இருக்கார். ரமணருடைய கைத்தடியை பிடித்து நடந்து கொண்டிருந்த சிறுவன் இன்றுக்கும் வந்து திருவண்ணாமலையில் இருக்கார். அவர் வந்து 2 புக்கு எழுதியிருக்காரு, ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். ரமண பெரிய புராணம் பாகம் 1 பாகம் 2ன்னு இங்கிலீஷ் அண்டு தமிழில் இருக்குது. அந்த புக்கு வெப்சைட்டில் ஃப்ரீ PDF டவுன்லோடாகவே இருக்குது. அந்த வே கணேசன் அப்படிங்கிறவருக்கும் யோகிராம் சுரத்குமாருக்கும் இல்லை ஒரு தொடர்பு வந்து கண்டிப்பாக பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, வே கணேசன் வந்து ரமணாசிரமத்துடைய புத்தகமாக வர த மவுண்டைன் பாத் புத்தகத்துடைய ஆசிரியர், ரமணருடைய இரத்த பந்த உறவு. இப்படி இருக்கிற ஒரு நபர் ஒரு ஆளுக்கு ஷூரிட்டி கொடுக்குறாரு, பிரிண்டிங் பண்ணுறதுக்காக ஒரு பிரிண்டிங் மிஷின் வாங்குகிற ஒரு நபருக்கு ஷூரிட்டி கொடுக்குறாரு. அவர் ஒழுங்காக கட்டலை, பேங்க்கில் ஜப்தி பண்ண வராங்க. ரமணாசிரமத்துடைய சொத்துக்களும் ரமணாசிரமத்தை சேர்ந்த இவரும் தான் வந்து அது ஷூரிட்டிங்கிறதால இவங்களுக்கு அது வருது. அப்போது இவருக்கு வந்து மிகப்பெரிய வருத்தம், நாம் எப்படி இதை கட்டுறது, நீங்கள் போய்ட்டு நான் பண்ண தப்புக்கு ரமணாசிரமம் வந்து தண்டனை அனுப்பிக்கக்கூடாதுங்கிற ஒரு பெரிய வருத்தத்தில் அவர் இருக்கார். அப்போது இவங்க கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வாங்க நம்ம யோகிராம் சுரத்குமார், அப்போ ரமணர் இஸ் நாட் தேர், அதனால் யோகிராம் சுரத்குமார் தான் அப்போது இருக்கிறதால அவரை போய் பார்க்கலாம் அப்படின்றாங்க. இவரை போய் பார்க்குறாங்க. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு, இது மாதிரி வேணும், சிக்கலில் இருக்கேன். சரி, நான் ஒரு பேர் தரேன், எஸ்பி ஜனார்த்தனன்ட்டு, அதாவது எஸ் பார்த்தசாரதி எழுதுகிறார் இல்லையா, அவருடைய மனைவியுடைய சகோதரராக இருக்க எஸ்பி ஜனார்த்தனனுங்கிறவரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு ஒரு நம்பர் தராரு. நம்பர் மீன்ஸ் முகவரி தராரு. அவங்க கடித போக்குவரத்து நடக்குது. கடித போக்குவரத்து பிறகு அவர் வராரு, இது மாதிரி யோகிராம் சுரத்குமார் சொன்னதால் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன்னு. அவர் வந்து திருப்பி இவரோட தொடர்பு கொண்டு அந்த பிரிண்டிங் மிஷினை விற்பதற்கான வேலைகள்லாம் செஞ்சு அவரே வாங்கி கொண்டு போயிடுறார். அது ஒரு பெரிய கதை, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் இங்கே என்ன நடக்குது, வேலை முடிஞ்சவொன்னே வரார். ஐயா நல்லபடியாக நான் ரெக்கவரி பண்ணிட்டீங்க, பெரிய இது ஒரு ஜப்திலாம் நடந்து ஒரு ஆசிரமத்துடைய பத்திரிகை ஆசிரியர் 2 நிர்வாகிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வர வேண்டிய நேரத்தில் எல்லாம் முடிச்சிட்டேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. நீ எனக்கு என்ன அஷூரன்ஸ் பண்ண, நான் எதாவது பண்ணேன்னா நான் சொல்கிறத கேட்குறேன்னால, இப்போ நான் சொல்கிறத கேள், 1 இயர் ஆசிரம வேலையெல்லாம் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துரு, நீ 1 இயர் காசியில் போயிருன்ற. 1 இயர் அந்த வே கணேசனுங்கிறவர் காசியில் போய் தங்குறார். தினமும் நீ எங்கே மெடிடேட் பண்ணணும், எங்கே உட்காரணும், என்ன பண்ணணும்னு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். 365 நாளும் அவருக்கு வெவ்வேறு விதமான தகவல்கள் பரிமாறப்படுது. இங்கிருந்து நோ ஃபோன், நோ லெட்டர்ஸ், நத்திங், உணர்த்தப்படுது. கனவு மூலமாகவோ அல்லது வேறு ஏதேனும் செய்திகள் மூலமாக உணர்த்தப்படுது. அந்த மாதிரி 365 நாளும் 1 வருடம் ஃபுல்லாக அங்கே காசியிலே இருக்கார். யோகிராம் சுரத்குமார் சொன்னதுக்காக ரமணருடைய ரத்த உறவு அங்கே இருக்கார். அங்கேருந்து இங்கே வரார். அகைன் 1 இயர் முடிச்சிட்டேன் சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. சரி, நீ நேராக அனந்தாசிரம் போ, மாதாஜி கிருஷ்ணாபாய் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்கள போய் பாருன்றார். மாதாஜி கிருஷ்ணாபாயை போய் பார்க்குறாங்க. பார்த்தவொடனே, சரி நீ ரொம்ப காலமாக ரமணரோடு இருந்திருக்க இல்லையா, என்ன பண்ணியிருக்க நீ அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி ரமணர் இருக்காங்க. யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு. ரமணர் கூட இருந்தவங்க நான் இப்போ சொன்ன TK சுந்தரேச ஐயர் மாதிரி பல நபர்கள் இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் சமைச்சிருக்காங்க, இவங்க வந்து கூட இருந்து கால் அமைக்கியிருக்காங்க, இவங்க கிச்சனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இவங்க புக்கு ப்ரூஃப் ரீடிங் பண்ணியிருக்காங்க. இவங்க இப்போ நாம் போகிற மலைப்பாதை
ரமணாசிரமத்துலேருந்து ஸ்கந்தாசிரமம் போகிற மலைப்பாதையை ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது பாருங்கள் ரமணாசிரமத்தில், அதுக்கான பில்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு ஏகப்பட்ட பேர் லிஸ்ட்டை சொல்கிறார். சரி, இவங்களெல்லாம் ரமணாசிரமம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் பண்ணல அப்படின்னு. உன்னுடைய ஒர்க் என்னென்னா, இந்த மாதிரி காணாமல் போன அடையாளமற்று போன நபர்களுடைய தகவலை எல்லாம் திரட்டி அவங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போது ப்ரெசண்ட்டாக அவங்களுக்கு மெடிக்கல் கேர் வேணுமா, ஃபிசிக்கல் கேர் வேணுமா, ஃபுட்டு வேணுமா, என்ன வேணுமோ அதை பார்த்துக்கோ, அவங்கள எல்லாரும் போய் மீட் பண்ணிட்டு வான்றார். அதுக்கப்புறம் உட்காந்து லிஸ்ட் எடுக்கிறார், யார் யாரெல்லாம் ரமணரோடு இருந்தாங்க, என்னென்ன பர்பஸில் இருந்தாங்கன்ட்டு எல்லாருடைய லிஸ்ட்டையும் எடுத்து எல்லாரையும் தொடர்பு கொண்டு அவங்களுடைய அனுபவங்களை பதிவு செய்து வந்த புத்தகம் தான் ரமண பெரிய புராணம். ஓகே. ரமணாசிரமத்தில் இன்று திருவாசகம் ஓதுதலோ இதெல்லாம் நடக்குதுன்னா அதற்கு பின்னணியில் இருப்பவரும் யோகிராம் சரத். தமிழ் என்பதே ரமணாசிரமத்தில் இல்லாத போது தமிழ் முறையில் நீங்கள் அங்கே ஓதணும்னு சொன்னவரும் யோகிராம் சரத்குமார் தான். இப்படி பல வகைகளை ஒரு மிகப்பெரிய ஆவணம். அதற்கு பிறகு இன்றைக்கி நம்ம பார்க்குற ரமணருடைய அத்தனை தகவல் திரட்டுகளும் திரட்டப்படுவதற்கு, ஒன்றிணைக்கப்படுவதற்கு ரமணாசிரமம் இத்தனை புக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி கணேசன் இருந்திருக்கார். கணேசனுக்கு பின்னாடி உந்துதலாக கிருஷ்ணாபாய் இருந்திருக்காங்க, மாதாஜி கிருஷ்ணாபாய் அனந்தாசிரமம். அவங்களுக்கு பின்னாடி வழிகாட்டிய நபராக இவர் இருந்திருக்கார். அப்போது நாம் பார்க்குற வெளிப்படையான தோற்றம் அது பாரதியார் பாடுற மாதிரி வெறும் தோற்ற மயக்கம்தான், வேறு என்ன சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு வகையில் ஒரு கனெக்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி தான். திருவண்ணாமலை யோகிராம் சரத்குமார் ஆசிரமத்தை பற்றி யோகி அவர்கள் சொல்கிறாங்க, இந்த ஆசிரமத்தை விட்டு வந்துட்டு வெளியே போகிறவங்க வெறுங்கையோடு போகிறதில்ல அப்படின்னு. இன்றைக்கும் அந்த ஆசிரமத்தில் போய் அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறத நிறைய பேர் ஃபீல் பண்ண முடியுது. கண்டிப்பாக. அந்த ஆசிரமத்தை கட்டுற சமயத்தில் நீங்கள் போயிருந்தீங்க. ஆமாம். இன்றைக்கி தேதியில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல், அதை பற்றி. அங்கே இன்றும் காதுகள் உடையவராகத்தான் இருக்கார். உங்களுடைய உள்ளார்ந்த பிரார்த்தனையோ, வாய்விட்டு சொல்லுகின்ற பிரார்த்தனையோ, நீங்கள் சிந்துகின்ற கண்ணீரோ, அதாவது அடிக்கடி சொல்கிற யோகிராம் சரத்குமாருடைய வார்த்தை தான், எனக்காக செலவழிக்கப்படுகின்ற நேரமும் பணமும் வீணாவதில்லை. நீங்கள் இப்போ நீங்களானும் பேசிகிட்டு இருக்கோம், இந்த பேட்டிக்காக நான் செலவு பண்ண நேரம் பல மடங்காக எனக்கு திரும்பி வரும். இதை ஒளிபரப்பதற்கு இங்கே இதை ரெக்கார்டிங் செய்து கொண்டிருக்கிற இதை அத்தனையும் பல வகையில் திரும்பி வரும். ஏன்னா வென் யூ ஆர் டூயிங் ஃபார் ஒரு காசு, அந்த காசுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஆனால் நிச்சயமாக அது சிறப்பாகத்தான் இருக்கும். நிச்சயமாக. இப்போது யோகி அவர்களை பற்றி பெருசாக தெரியாத, யோகி ராம் சூரத்குமார்னா யாருன்னு தெரியாமல் இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னு வச்சோம். ஓகே. அந்த வியூவர்ஸ்க்கு இப்போ ஏதோ ஒரு வகையில் அவர் அணுகணும், அவரோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணணும், அவர் காட்டின பாதையில் போகணும்னு நினைக்கிறாங்க. எங்கே ஆரம்பிக்கலாம்? அவர் காட்டின பாதை அப்படின்னு தனிப்பட்ட பாதையாக எனக்கு தெரியல. ஏன்னா நானே அவர் காட்டின பாதைன்னு நான் நினச்ச பாதையை கூட அவர் காட்டின பாதையாக நானே நம்பியிருக்கேன். அதனால் அவர் தனிப்பட்ட பாதை காட்டினாரா அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் திருவண்ணாமலை ஞான தபோதனரை வாவென் நினைக்கும் திருவண்ணாமலை அப்படின்னு ஒரு வரிகள் இருக்கும்போது அந்த இடத்திற்கான ஒரு அதிர்வு இருக்கத்தான் செய்யுது திருவண்ணாமலையில். அந்த திருவண்ணாமலைக்கு அது யோகிராம் சரத்குமார் என்று குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. யாரெல்லாம் தனக்கு ஒரு உள்ளார்ந்த ஒரு அமைதி, தனிமை அல்லது தான் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டிய தேடல் இருக்கோ அவங்க திருவண்ணாமலைக்கு கண்டிப்பாக போயிடலாம். சும்மா திருவண்ணாமலையை போயிட்டு வெறும் மலையை பார்த்தாலே போதும், அந்த மலையே உங்களுக்கு தேவையானதை கொடுக்கும். அதுக்கும் மேலே எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்கிற ரமணரில் துவங்கி சேஷாத்திரியில், ஏன்னா ரமணரை கண்டிருந்தவர் சேஷாத்திரி. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் 4/1/1998 முதல்ல யோகிராம் சரத்குமாரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த நாள் கூட சேஷாத்திரி சுவாமிகள் சமாதியான நாள் தான். ஸோ அந்த ஒரு நாள் கூட ஏதோ ஒரு வகையில் இறையால் தீர்மானிக்கப்பட்டது தான். இதெல்லாம் பின்னாடி தான் நான் பொருத்தி பார்க்குறேன். அதே மாதிரி இந்த 4/1/98 நான் மாலை நேரம் சந்தித்த நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டார் உத்திரட்டாதியாக இருக்குது. அதே மாதிரி டிசம்பர் 1, 2013 பாலகுமாரனை நான் சந்தித்து என்னை ஒப்பு கொடுத்த நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருக்குது. என் பர்த் ஸ்டார் உத்திரட்டாதியாக இருக்குது. அப்போது ஏதோ ஒரு வகையில் இங்கே பிரபஞ்சம் நம்மளை வழிகாட்டி நடத்துது. அதனால் யோகிராம் சரத்குமாரை அறிய வேண்டும் என்ற நபர்கள் திருவண்ணாமலைக்கு சென்றால் போதும், ஆசிரமத்துக்கு சென்றால் போதும். அவர் கரங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலை இன்றைக்கும் இருக்குது. அந்த சிலையை தொட்டு சுற்றி வந்துட்டு எனக்கு பாலகுமாரன் சொன்னதைத்தான் நான் மற்றவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதிஷ்டானத்திற்கு பின்னாடி போய் நின்றுட்டு, ஏன் முன்னாடி சொல்லக்கூடாதா? சாய்ஸ்
நீங்கள் முன்னாடியும் சொல்லலாம், எனக்கு சொன்னதால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதிஷ்டானம்னா அதிஷ்டானம்னா அவருடைய ஜீவ சமாதி இருக்கின்ற சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம். அதுக்கு பின்னாடி போயிட்டு நான் மீளா அடிமை என்று சொல்லி பாருங்கள். இன்னைக்கு சாமிநாதன் பேட்டி கொடுக்குற மாதிரி நீங்களும் வந்து யோகிராம் சுரத்குமாருடைய கொடியை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு நபராக வரலாம். அப்படி வரலனாலும் பரவாயில்ல, உங்களுக்குள் இருக்கின்ற ஆன்மா என்ற கொடி உயர பறக்கும். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் எங்களுக்காக பகவான் யோகிராம் சுரத்குமாரை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனை பகிர்ந்துக்கிட்டீங்க. அவரை பற்றி தெரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நிச்சயமாக ஒரு நல்ல டாக்குமெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் யோர் டைம். தேங்க்யூ. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயன்.